மோசேட்ட போய் கேட்டிங்கன்னா எப்படிப்பா நீதிமானானு கேட்டால், மிகுந்த திரவியத்தினாலே சீனாய் மலையில் 40 நாள் உபவாசத்தினாலே இந்த நீதிமான்ற பாக்கியத்தை பெற்றேன். நீங்கள் எப்படின்னு கேட்பான். நீ சொல்லணும், நான் அந்த ஸ்லாக்கியத்துக்குரியவனாகவே பிறந்தேன். யார் தேவன் நம்மளை எப்படி ஆசீர்வதிக்கணும் விரும்பினார் தெரியுமா? செயல்களின் வழியாக அல்ல, உறவின் வழியாய் தான் நம்மை ஆசீர்வதிக்க விரும்பினார். நாம் பெரிய செயல்கள் செய்வதைத்தான் எதிர்பார்க்கிறோம், ஆனால் தேவனோ பெரிய பலன்களை எதிர்பார்க்கிறார். பெரிய செயல்கள் நீ செய்ய விரும்புறியா, அல்லது நீ செஞ்சதுக்கெல்லாம் பெரிய பலன் வேணும்னு நீ நினைக்கிறியான்னாரு. நான் சொன்னேன், பெரிய பலன்கள் தான் எனக்கு. ஒரு சிறிய விதையை விதைக்கிறோம், மிகப்பெரிய மரம் பலனாய் வருகிறது. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. புரிஞ்சுக்கணும், அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமா, இது செயல்பாட்டில் வருவதல்ல. seed bypass the qualities, seed bypass the laws. அத நான் சொல்ல வரேன். வித்து குவாலிட்டி எல்லாம் என்ன செய்யுது? பைபாஸ் பண்ணிடுது. வசனம் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. The revived soul, delivered soul. சந்தோஷமான செய்திகள் நம்மை ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது. கிருபைக்கு கீழாக இருக்கிறவர்கள் திட்டங்கள் திட்டுகிறவர்கள்லாம் கிடையாது, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென், 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 ஆமென். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஆமென். நம்ம விடிய விடிய உட்காந்து பண்றதெல்லாம் ஏதோ 10 ரூபா 20 ரூபாய்க்கு அவர் பார்வையில் பெருமானது. அப்படி ஒன்றும் பெருசாக சாதிச்சிட முடியாது. திட்டமிட்டவர்களை எல்லாம் காணோம், திட்டமிடாத நாமும் இருக்கிறோம். அதான் லாஜிக்கு. போன ஜென்ரேஷனுக்கு அதான் லாஜிக்கு, இந்த ஜென்ரேஷனுக்கு அதான் லாஜிக்கு, அடுத்த ஜென்ரேஷனுக்கு அதான் லாஜிக்கு, இனி என்றென்றைக்கு அதான் லாஜிக்கு. இந்த லாஜிக்கு நம்ம தான் ரோல் மாடல். ஆமென். 1000 வருஷம் நமக்கு, அவருக்கு ஒரே ஒரு நாள். ஆகவே அதான் அந்த ஒரு நாளில் முடிச்சுட்டு போயிடுவார் அவர். அதனால் நம்ம ரொம்ப போட்டு நம்மளை உட்காந்து அதெல்லாம் வேஸ்ட்டு. கர்த்தரோடு இணைந்து அன்னன்னைக்கு யோசித்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறது. தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நாளில் கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறார். ஒவ்வொரு புதன்கிழமையும் தேவன் நம்ம இந்த பைபிள் ஸ்டடிக்கு வருகிற உங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கிறேன். கடந்த 3 நாட்கள் இந்த சண்டே நாகர்கோவிலில் வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் கூட்டம் இருந்தது. அந்த கூட்டத்தை தேவன் ஆசீர்வதித்தார். பல பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார். ஆமென். ஸோ பொதுவாக நாம் பேஸ் கொஞ்சம், வால்யூம் கொஞ்சம். நாம் பெரிய செயல்கள் செய்வதைத்தான் எதிர்பார்க்கிறோம், ஆனால் தேவனோ பெரிய பலன்களை எதிர்பார்க்கிறார். பெரிய செயல்கள் நீ செய்ய விரும்புறியா, அல்லது நீ செஞ்சதுக்கெல்லாம் பெரிய பலன் வேணும்னு நீ நினைக்கிறியான்னாரு. நான் சொன்னேன், பெரிய பலன்கள் தான் எனக்கு. பெரிய துப்பாக்கி எடுத்துட்டு வந்து டம்முன்னு வந்து சுடாமல் போகிறதுக்கு சின்ன கன் எடுத்து, ஆமாம், மென் இன் பிளாக்ல அடிக்கிற மாதிரி டம்முன்னு அடித்தவொன்னே ஒரு பெரிய ஏரியாவே காலி ஆயிடுது. பெரிய செயல்கள் செய்ய தான் மனிதர் விரும்புகிறார்கள். தேவனோ பெரிய பலனை எதிர்பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் 150 சொல்றாங்க கிலோமீட்டரை தாண்டி இயேசுனார் போவே இல்லையா.
பலன்கள் உலகமெங்கும் வந்துகிட்டு இருக்கின்றேன். கரங்களை தட்டி கர்த்தரண்டி சொல்லுவோம். பேஸ் வால்யூம், மாஸ்டர் வால்யூம் கூட்டு, பேஸ் கூட்டு. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இன்னும் பேஸ். ஆமென். சோ நான் என்ன விரும்புகிறேன்? பொதுவாக நாம் என்ன விரும்ப வேண்டும்? மிகப்பெரிய பலன்கள். நாம் செய்கிற ஒவ்வொரு சிறிய செயலுக்கும் மிகப்பெரிய பலன். ஆனால் மனிதர்கள் செயல்களைத்தான் பலன் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. பலன் வேறு, செயல் வேறு. ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இங்க உட்காந்து ஒரு 5000 பேருக்கு நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அது பலன் அல்ல, அது செயல். 5000 பேர் என்னை கேட்டிருக்கிறாங்க. ஒருவேளை அதை பலன் நினைச்சீங்க, 5000 பேர் கேட்டிருக்கேன், அவ்வளவுதான். நான் உட்காந்து 500 பேருக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா அது 50000 பேர் கேட்கிறாங்க. அது பலன். கர்த்தருக்கு நீ செயல் வேணும், உனக்கு பலன் வேணுமா? எனக்கு பலன் வேணான்றார். என் அன்புக்குரியவர்களே, தேவனோடு இணைக்கப்பட்ட மனிதர்கள் எப்பொழுதும் பலனோடு இணைக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். நான் செய்கிற செயலின் பலன் என்ன? ஒரு சிறிய விதையை விதைக்கிறோம், மிகப்பெரிய மரம் பலனாய் வருகிறது. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. புரிஞ்சுக்கணும் அதை. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமா. ஆகவே கிறிஸ்தவன், தேவன் தம்முடைய பிள்ளைகளை எப்படி இருக்க வைக்க விரும்புகிறார் என்றால், எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்றால், வேற எது பேசணும் கொஞ்சம். எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்றால், அவர்கள் செய்கிற ஒவ்வொரு சிறிய செயலுக்கும் மிகப்பெரிய பலனை கொண்டு வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அந்த இடத்தில் தான் நாம் இருக்கிறோம். ஆகவே அந்த மிகப்பெரிய பலனோடு இணைக்கப்பட்ட மனதை உடையவர்களாக நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும். ஆமென், ஆமென். மிகப்பெரிய பலனோடு இணைக்கப்பட்ட பலனோடு இணைக்கப்பட்ட மனதுடையவர்களாக இருக்கத்தக்கதாக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். சோ அந்த மனதோடு இருக்கும்போது நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டதாகவே இருக்கிறது. ஆனால் செயல்களோடு தொடர்புடையவர்களுக்கு ஆவி அப்படியே மாறிக்கிட்டே இருக்கு. ஆனா பலன்களோடு இணைக்கப்பட்ட அவனுக்கு ஒரே மாதிரி இருக்கு. ஹல்லேலூயா. அவனுக்கு 50000 பேர் இருந்தாலும் சரி. பாருங்க, 500 பேருக்கு நான் எழுதின ஒரு புத்தகம் இன்னைக்கு 50000 பேர் படிக்கிற மாதிரி மாறுது. அதான் நான் சொல்ல வரேன். செயல்கள் அல்ல, பலன்கள். பலன்கள். ஒரு சபைக்கு எழுதின நிருபம் இன்று உலகமெங்கும் வாசிக்கப்படுகிறது. பலன்கள், பலன்கள். இன்னைக்கு மனிதர்களும் ஊழியர்களும் செயல்களில் இன்ட்ரெஸ்டா இருக்கிறாங்க. ஆனால் தேவனோ செயல்கள் இல்லப்பா, பலன்கள்ன்றாரு. ஹல்லேலூயா. இந்த மனதோடு தொடர்புடையவர்கள், ஆமா, ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறது கிடையாது, ரொம்ப எஃபர்ட் எடுக்கிறது கிடையாது. ஆமா, உட்காந்து நைட்டெல்லாம் வந்து ரூம் போட்டு யோசிக்கிறதுலாம் கிடையாது. அவன் பாட்டுக்கு ஃப்ரீயா போறான். ஏனென்றால் நாம் வெற்றி சிறக்கிறவர்கள் அல்ல, நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் அவர். ஆமென். நீங்க ஜெயிப்பீங்கன்னு கர்த்தர் சொல்லவே இல்லை. நீ செய்யறதெல்லாம் ஜெயிக்கிறதா மாத்துவேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ஜெயிப்பது வேறு. சரியாக செய்து சரியாக முடித்தால் ஜெயித்தீர்கள். நீங்கள் சாதாரணமான ஒன்றை செய்தும் அதை மிகச்சரியா தவறானதை செய்தும் சரியாக முடிப்பார் என்றால் உங்களை ஜெயம் கொள்ள வைத்தார் என்ற அர்த்தம். வெற்றி சிறக்க பண்ணினார் என்ற அர்த்தம். தேவன் நான் சரியா எல்லாத்தையும் செய்வேன்னு சொல்லல, நீ செய்யறதெல்லாம் சரியா மாத்துவேன்னு சொல்லியிருக்கிறார். அதான் வாக்கு தத்துவம். நான் வெற்றி சிறப்பேன் என்றவர் சொல்லலை, என்னை வெற்றி சிறக்க பண்ணுவார் என்ற வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். பாசிவ் வாய்ஸ். ஆமா, செய்யப்பாட்டுவனை நான் செய்கிறதை வெற்றி சிறக்கிறதாய் மாற்றுகிற தேவன். நமக்கு இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கிற தேவன். ஆமென். இட் இஸ் நாட் an achievement. Victory is not an achievement. ஆமா, it is not a goal to achieve, it's a gift to receive. ஜெயம் கொடுக்கிற தேவன். அவருக்கு பேரே ஜெயம் தான் கொடுப்பாராம். அப்பேற்பட்ட தேவன் நமக்கு இருக்கிற நாம் செய்கிற எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற்றுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆகையால் நீங்கள் கர்த்தருக்குள் படுகிற பிரயாசங்கள் விருதாவாய் இராது என்பதை அறிந்து, நான் என்ன செஞ்சாலும் அதுல எம்டியே கிடையாது, அது ஃபெயிலியரும் கிடையாது, அது யூஸ்லெஸ்ஸும் கிடையாது. 3 ஸ்டாண்டர்ட் இருக்கு. சக்சஸ், ஃபெயிலியரு ரெண்டுமே இல்லை சார், யூஸ்லெஸ். பைபிள் சொல்லுது அது விருதாவா இராது. நீ என்ன செஞ்சாலும் ஃப்ரூட்லெஸ்ஸா இருக்காது. அவ்வளவுதான்.
ஆமா, நீ தொட்டுட்டு போனாலே அது ஒரு சக்சஸ் தான். ஆமா, ஆமென், 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 ஆமென். ஏனென்றால் தேவன் அந்த வாக்குத்தத்தத்தோடு நம்ம இணைத்திருக்கிறார். அது உலகத்தின் மிக பயங்கரமான ஒரு ஆயுதம். அந்த வாக்குத்தத்தம் பாருங்க, அது சுத்தி சுத்தி இருக்கிறதெல்லாம் தவிடு பொடியாக்கி அது தான் நினைச்சதை முடிச்சிட்டு தான். அப்படி ஒரு வாக்குத்தத்தம் சுத்தி சுத்தி சொல்லண்டுகிட்டு இருக்கு உங்களுக்குள்ள. அது என்ன செய்யுதுன்னா, உங்களை செல்லுமிடமெல்லாம் வெற்றி சிறக்க பண்ண வைக்கிறது. அச்சா அச்சா, ஆமென், ஆமென், ஆமென். ஸோ உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அசையும் வெற்றியோடு தொடர்புடையது, வெற்றியோடு தொடர்புடையது. நான் வெற்றியோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென், நான் வெற்றி பெற்றவனாய் இருக்கிறேன். எனக்காக என் பெயரில் ஒருவர் ஏற்கனவே வெற்றியை பெற்றுவிட்டார். கையை தட்டுங்க. ஆமென். நான் அங்க எடுக்கிறேன், உலகத்தில் உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன்கள் உலகத்தை ஜெயித்தேன்னு மெசேஜை முடிச்சு நீங்கள் லைவ்ல என்னன்னு பார்க்குறேன். செல்வா அதே மெசேஜ் கொடுக்குறாரு, உலகத்தில் உபத்திரம் உண்டு திடன்களும் உலகத்தை ஜெயித்தேன். என் அன்புக்குரியவர்களே, அதான் என்ன பேசுறாரோ நான் இங்க இருந்தா தான் பேசியிருப்பேன். தேவநாதன் அவங்கள்ட்ட பேசிட்டாரு. நான் ஜெயிச்சேன், நீ பயப்படாதன்னா கர்த்தர். நீங்க ஜெயிச்ச நாங்க ஏன் பயப்படாம இருக்கணும்? ஆமென் சொல்லுங்க. நீங்க ஜெயிச்சா நீங்க பயப்படாம இருக்கணும், நாங்க ஜெயிச்சா நாங்க பயப்படாம இருக்க முடியும். அவர் சொல்ற நான் ஜெயிச்சிட்டேன் நீ பயப்படாதுன்ற. எவனோ ஒருத்தன் பரிசு எழுதிட்டு நான் பாஸ் ஆகிட்டேன் நீ பயப்படாதுன்னு என்ன அர்த்தம்? அது எனக்கு ஒன்றும் பலன் இல்லை. ஆனால் வெளியில் பாஸ் ஆகிட்டேன்னு சொல்கிறவர் உங்கள் பேரில் பரிசு எழுதிட்டு சொல்கிறாரு பயப்படாத நான் பாஸ் ஆகிட்டேன்றார். ஆமாம், அதான் நான் கேட்டேன். வெள்ளை குதிரை ஓடுது, நான் ரூபா வெள்ளை குதிரை மேலே கட்டியிருக்கிறேன், வெள்ளை குதிரை ஜெயிச்சிருச்சு. வெள்ளை குதிரை ஜெயிச்சிச்சா நான் ஜெயிச்சிட்டேனா? வெள்ளை குதிரை ஜெயிச்சிச்சுன்னா நான் ஜெயிச்சேன்னு அர்த்தம். ஏசு சொன்னா நான் ஜெயிச்சிட்டேன், அப்ப நான் ஜெயிச்சிட்டேன். கையை தட்டு. ஏனென்றால் அவர் ஜெயிக்கும் போது அவருக்குள்ள நானும் ஜெயிச்சிட்டேன். அங்க நான் பேசினதை உங்களுக்கு சொல்றேன், ஒரு பிரிவியூ. அப்ப அவர் ஜெயிக்கும் போது நானும் ஜெயித்தேன். எப்படி நான் ஜெயிச்சேன்? ஆபிரகாம் தசமபாகம் கொடுத்தானா? ஈசாக்கு பிறக்கல, யாக்கோபு பிறக்கல, லேவி பிறக்கல, இவன் எவனுமே பிறக்கல. இவன் எல்லாரும் இவனுக்குள்ள இருந்தாங்க. இவன் தசமபாகம் கொடுத்ததப்ப பைபிள் சொல்லுது, இவன் தசமபாகம் கொடுத்ததுனாலே இவனுக்குள்ள இருந்த லேவியும் தசமபாகம் கொடுத்ததாக தான் கணக்குன்றான். நான் என்ன சொல்றேன், அவர் ஜெயிச்சப்ப அவருக்குள்ள நான் இருந்தனால நானும் ஜெயிச்சதான் கணக்கு. கையை தட்டு குமாரு, கங்காரு கணு குமாரு, கையை தட்டு. ஆமென். நெருப்பாவள பார்க்கணும் மாதிரி. அல்லேலூயா. சோ அவருக்குள் நான் இருந்தபடியினால் அவர் ஜெயிக்கும் போது அக்கார்டிங் டு தி வேர்ட் ஆஃப் காட் நானும் ஜெயித்ததாக கருதப்படுகிறேன். லேவி பிறக்கவே இல்லை, ஆனா லேவி தசமபாகம் கொடுத்தான் பைபிள். எப்படி சார் கொடுத்தான்? ஆபிரகாமுக்குள்ள அவன் இருந்தான், அதனால ஆபிரகாம் கொடுத்தப்ப லேவியும் கொடுத்தான். அப்படி இயேசு ஜெயிச்சாரு, இயேசுக்குள்ள நான் இருந்தேன், அவர் ஜெயிச்சதுனால நானும் ஜெயிச்சிட்டேன் சார். ஜெயிச்ச பிறகு எனக்கு பரலோகத்தை தரலனா அதான் மேட்ரு. நீங்கள் இனிமேல் ஜெயிக்கும்படி அழைக்கப்படவில்லை, ஏற்கனவே பெற்ற ஜெயத்தில் மிதக்கும்படிக்கு நீங்கள் அழைக்கப்பட்டிருக்க. இந்த இரவு நீங்கள் மிதக்குகிற இரவு, வெற்றியின் களிப்பில் மிதக்கிற இரவு, கொண்டாடுகிற இரவு. ஏனென்றால் நாளைய நாள் இதிலும் மேன்மையான நாள். ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். எப்பவும் இந்த வெற்றியோடு தொடர்புடைய மனது உற்சாகமான ஆவியாக இருக்கிறது. உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். உற்சாகமான ஆவி ஒடுங்கின ஆவி. சிலருக்கு பாருங்க எப்பவுமே இந்த ஒடுங்கின ஆவியாக தான் இருக்கும். அவர்கள் ஜெபிக்கும் போது அந்த ஒடுங்கின ஆவி தான் வெளியே வரும். ஆனா உற்சாகமான ஆவி, ஆமென் சொல்லுங்க, விடுதலையின் ஆவி. கையை தட்டுங்க. ஆமென். ரேகா மாரா ஷாதா பாலா தீரே மேனே. எதிர்காலத்தோடு இணைக்கப்பட்டிராதேங்கள், அது ஒடுங்கின ஆவிக்குள் உங்களை கொண்டு போயிடும். நிகழ்காலத்தில் இணைக்கப்பட்டிருங்கள். ஆமா, ஆமே. நாளைக்கு வேலை கிடைக்குமா? ஆமா, வேலை கிடைச்சோன்னு கல்யாணம் வேலை கிடைச்சோன்னு சந்தோஷப்பட மாட்டான். 3 நாள் சந்தோஷப்படுவான். 4வது நாள் வேலை நிரந்தரமா இருக்குமா? 5வது நாள் நிரந்தரமான பிறகு கல்யாணம் நடக்குமா? கல்யாணம் ஒரு குழந்தை பிறக்குமா? நாளைய நாளில் வாழ்கிறவர்கள் என்றைக்கும் இன்றைய நாளில் சந்தோஷமா இருந்ததாய் சரித்திரம் இல்லை. பாவம் நேற்றைய நாளோடு இணைக்கிறது, மதம் நாளைய நாளோடு இணைக்கிறது, விசுவாசம் இந்த நாளோடு இணைக்கிறது. ஆமென். I am connected with today.
ஆமா, நான் இன்றைய நாளை அனுபவிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவன். கையத்தட்டு. இந்த நாள் அனுபவிக்கிறவன். நாளைக்கு நல்லா இருப்பேன்னு சொல்றேன். ஏசுனார் கும்பிட வேண்டிய அவசியம் இல்லை. வெளியில இருக்கணும் நாளைக்கு நல்லா இருப்பேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். எவனாச்சும் அழிஞ்சு போயிடும், நாசமா போயிடும் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அவனும் நல்லா இருக்கேன்னு நினைச்சுக்க, நீயும் நல்லா இருக்கேன்னு நினைச்சிருக்க. ரெண்டு பேரும் அப்படியே போயிருங்கன்றேன். அவனுக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? அவன் நாளைக்கு நல்லா இருப்பேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். நான் இன்னைக்கு நல்லா இருப்பேன், இன்னைக்கு நல்லா இருக்கிறேன், இன்று நான் வெற்றியில் இருக்கிறேன். எனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் எந்த ஆயுதமும் எந்த ஆயுதமும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காவே போகும். இது ஊழியக்காரனுடைய கிரீன் கார்டு அப்படின்ற ஊழியக்காரனுக்கான ஸ்பெஷல் விசா. ஆமென். எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். என்னால் உண்டான அவர்களுடைய நீதி. இந்த வாரத்தோட நான் சீடரை முடிச்சு அடுத்த வாரத்தில் நீதி ஆரம்பிக்க போறேன். அதாவது தேவனுடைய நீதி என்றால் என்ன, ஊழியக்காரனுக்கான நீதி என்ன, அப்பாவுக்குரிய நீதி என்ன, பிள்ளைக்குரிய நீதி என்ன, வந்து பேரனுக்குரிய நீதி என்ன, வந்து அண்ணனுக்குரிய நீதி என்ன, தம்பிக்குரிய நீதி என்ன. பைபிள் பல நீதிகளை சொல்லுகிறது. நீங்க நினைக்கிற மாதிரி வந்து நியாயப்பிரமாணத்தினால் உண்டாகும் நீதி மட்டும் நீதி கிடையாது. பலவித நீதிகளை பைபிள் சொல்லுது. அந்தந்த இடத்தில் இருக்கிற அந்தந்த நீதியை முடிக்க வேண்டும். அதுதான் தேவ நீதி, அதுதான் மனித நீதி. இதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்றால் நீங்கள் சந்தோஷமா இருக்க முடியும். அடுத்த வாரத்தில் வந்து எடுக்க போறோம். நம்ம சீடுன்றது இதோட முடிச்சிருவோம். அது ஒரு பெரிய இது. என் அன்புக்குரியவர்களே, ஒரு பிள்ளை படிக்க வேண்டும், ஒரு பிள்ளை பாஸ் ஆகணும், ஒரு பிள்ளை அப்பா செலவழிக்கிற எல்லா காசுக்கும் உத்தமமா படிச்சு சக்சஸ் பண்ணணும். இதுதான் பிள்ளையை குறித்த நீதி. பிள்ளை ஃபெயில் ஆகக்கூடாது. ஆனா ஃபெயில் ஆனாலும் அந்த பிள்ளைக்கு சாப்பாடு போடணும், அதை கவனிக்கணும். இது யார் நீதி? அப்பா நீதி. கையை தட்டுங்க. அதோட முடிஞ்சு. ஃபெயில் ஆகக்கூடாதுன்ற பிள்ளையோட நீதி, ஃபெயில் ஆனாலும் காப்பாத்துன்ற அப்பாவோட நீதி. இப்ப நீங்க பிள்ளையோட நீதியில் இல்லை, நீங்க அப்பா நீதியில் இருக்கிறீங்க. பழைய ஏற்பாடு மனித நீதியை பேசுகிறது, புதிய ஏற்பாடு தேவ நீதியை பேசுகிறது. மனித நீதி ஒழுங்கா நீ வாழ வேண்டும் என்பது, தேவ நீதி நீ தவறினாலும் உன்னை அணைக்க வேண்டும் என்பது. அவ்வளவுதான். அப்படி எந்திரிச்சு, ஆமா எந்திரிச்சு ஒரு அல்லேலூயா சொல்லிட்டு உட்காந்துருங்க. அப்படியே அப்படியே. மனித நீதி, தேவ நீதி. ஊழியக்காரனுக்கு உண்டான நீதி சகோதர நீதி. இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். அப்ப இடுக்கணில் இருந்தேன் பாருங்க, என் மூத்த சகோதரன் இயேசு இறங்கி வந்து எனக்கு உதவி செஞ்சார். இது சகோதரனுடைய நீதி. பிள்ளைக்குரிய நீதி, பேரனுக்குரிய நீதி, மாமனாருக்குரிய நீதி, மனைவிக்குரிய நீதி. இப்படி பல நீதிகள் இருக்கிறது. தேவன் இந்த நீதியெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு என்ன செஞ்சிட்டாரு, அந்த உறவுகளில் ஒருத்தனை வந்து கனெக்ட் பண்ணிட்டாரு. கனெக்ட் பண்ண உடனே அவர் செய்யும்போது நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னா, நான் சகோதரன், ஏன் நான் ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும்னா, ட்ராயில சொன்ன மாதிரி இஸ் மை பிரதர் அப்படின்னா. என் அன்புக்குரியவர்களே, தேவன் உன்னை செய்யும் போது மனித நீதியிலிருந்து பார்க்கும்போது அது தவறாய் தெரிகிறது. ஆனால் நீங்கள் தேவ நீதியிலிருந்து பார்க்கும்போது, நான் கேட்கிறேன், உங்க பையன் எங்கங்க, அவனை துரத்தி விட்டேன் சார். ஏன் சார் துரத்தி விட்டீங்க? ஃபெயிலா போயிட்டான் அப்படின்னு அப்பா சொன்னா, சரியா செஞ்சீங்க சார் அப்படின்னு சொல்லுவீங்களா? நீ என்ன சொல்லுவீங்க? சார் அவன் ஃபெயிலா போன தப்பு, ஆனாலும் ஒரு அப்பாவா இருந்து நீ அவனை துரத்திருக்க கூடாது. ஏன்னா அவன் நீதி அவன் சரியா செய்யல, ஆனா உங்க நீதி நீங்க சரியா செஞ்சிருக்கணும். தேவன் விசாரிக்கப்படும் போது அவர் நீதிபரராய் விளங்கும்படிக்கு நீங்கள் உண்மையற்றவராய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். தேவ நீதியை புரிந்து கொள்ளும் போது நீங்க எந்த நீதியில வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கன்றது உங்களுக்கு அது சந்தோஷப்படும். இதைத்தான் தாவீது சொல்றான், நான் தேவ நீதியை குறித்து மேன்மை பாராட்டுவேன். தாவீதுக்கு சரியான வெளிச்சம் தேவ நீதியை பத்தி பழைய ஏற்பாட்டிலே இருந்துச்சு. இன்னைக்கு பிரசங்கம் பண்ற பல பிரசங்கிகளுக்கு இன்னும் தேவ நீதி என்னன்னு தெரியல. தேவனுடைய the invisible qualities, தேவனுடைய மறைவான குணங்கள் இந்த சிருஷ்டிக்கப்பட்ட பொருள்களில் விளங்குகிறதாம். சிருஷ்டிக்கப்பட்ட உயிரினங்கள்ல போய் நீ பார்த்தீனா தேவனுடைய குணம் அங்க விளங்குதான். If you want to know God's invisible character, just watch the creatures. படைக்கப்பட்டவைகளை பாருங்கள். ஒரு சிங்கம் போய் வேட்டையாடி
அடிச்சு இறைய இழுத்துட்டு வந்து குட்டிக்கு போடுது. கர்த்தர் சொல்றாரு, சிங்க குட்டி பட்டினியா இருக்குண்டா, என் பிள்ளைய பட்டினியா இருக்க மாட்டீங்கடா. என்ன நீதி சார்? இதுதான் அப்பாக்கான நீதி. இன்விசிபிள் கேரக்டர்ஸ், அது தெரியாதுன்னு ஒருத்தனும் சொல்ல முடியாதான். ஏன்னா இந்த உலகம் முழுவதும் அவருடைய இன்விசிபிள் கேரக்டர் விசிபிளா இருக்குது. என் அன்புக்குரியவர்களே, ஸோ அடுத்த வாரத்திலேருந்து தேவ நீதி என்பதை குறித்து நம்ம பார்ப்போம். இந்த வாரம் சீடுன்னு ஒரு 2 வாரம் பார்த்தோம். இதோட முடிச்சுக்குவோம்னா நமக்கு அவ்வளோதான் தெரியுது. இது வந்து உள்ளே போனோம்னா பயங்கரமான மேட்டரு. அதனால் கடற்கரையிலே காலை நினைத்து கொண்டு திரும்பி வருவது போல் இந்த வாரத்தை வைண்ட் அப் பண்ணுவேன். நீ வீட்டில் போய் நல்லா அதை மெடிடேட் பண்ணுங்கள். வித்து என்பது ஒரு பயங்கரமான விஷயம். புதிய ஏற்பாடு முழுவதும் வித்தின் அடிப்படையில் தான் வேலை நடக்கிறது. தேவன் சகலத்தையும் தம்முடைய வித்தின் மூலமாய் தான் இந்த உலகத்துக்குள்ளே செய்கிறார். அவர் தம்முடைய குமாரன் மூலமாக சர்வலோகத்தையும் அவர் சிருஷ்டித்தாராம். இன்றைக்கும் ஒரு புதிய உலகத்தை தேவன் தம்முடைய பிள்ளைகள் மூலமாய் சிருஷ்டித்து கொண்டுதான் இருக்கிறார். இந்த ஆணையூரில், இந்த மதுரையில், இந்த உலகத்தில் இருக்கிற பல நபர்களுடைய குடும்பத்துக்குள்ள ஒன்றை செய்வதற்கு தேவன் தம்முடைய வித்தின் மூலமாகத்தான் அதை செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்குள்ளாக நீங்கள் அவர் வித்தாய் இருக்கிறார். உங்கள் மூலமாக பல காரியங்கள் தேவன் செய்து கொண்டிருக்கிறார். ஸோ கர்த்தர் நல்லவர். ஸோ கடந்த 3 நாட்கள் நன்றாக இருந்தது கூட்டம். நாளைய நாளில் புதுக்கோட்டையில் பாஸ்டர்ஸ்க்குன்னு ஒரு மீட்டிங் நம்ம நடத்துகிறோம். ஸோ அங்கே ஒரு 50 பாஸ்டர்ஸ்க்கு மேலாக வருவார்கள். அவர்களுக்கு கிருபையின் செய்தியை சொல்லுவதற்காக நாம் கடந்து செல்கிறோம். ஸோ அவங்களுக்கு அன்னைக்கு ஃபுல் மீட்டிங்கையும் அன்றைக்கி மதியம் ஃபுட்டு கொடுக்குறோம். அதுக்கு பிற்பாடு தேவனுடைய வார்த்தையை அவர்களுக்கு பிரசங்கிக்கிறோம். ஸோ இதெல்லாம் நாளைக்கு புதுக்கோட்டையில் பாஸ்டர்ஸ் நடக்குது. தொடர்ந்து நம்ம மதுரையில் மட்டுமல்ல, மற்ற நகரங்களிலும் ஊழியர்களை இந்த கிருபையின் உபதேசத்துக்கு நிறைய கொண்டு வருவதற்கு நம்ம ஏராளமாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முடிவாயிட்டோம். நேற்று கர்த்தர் சொன்னார், திரும்ப 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 என்ன செஞ்சுக்கிட்டே விதைச்சுக்கிட்டே ஆகாரத்தை தண்ணீரில் போடு, அநேக நாட்களுக்கு முன்பாய் என் பலனை காண்பாய். இன்னைக்கு காலையில் ஒரு சாட்சி கேட்டேன். அது என்னன்னா, ஒரு சின்ன வயசில் இயேசுவை பற்றி கேள்விப்பட்ட ஒருத்தர் மரிக்கிறப்ப, அவருக்கு 60 வயசு 70 வயசு இருக்கும். போன மாதம் மரித்தார். மரிக்கும்போது அவர் சொன்னாராம், நான் இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கிறேன். அந்த வயசில் எனக்கு சொன்னதெல்லாம் இப்போ ஞாபகத்துக்கு வருதுன்னாராம். அதை கேட்ட உடனே நான் சொன்னேன், ஆண்டவரே, இனி எந்த மனுஷனுக்கு சுவிசேஷனும் வேஸ்ட்டே கிடையாது. நீங்கள் சொல்லிட்டு போயிட்டே இருக்குங்க. என்னைக்குனாலும் அந்த வார்த்தை அது வேலையை செஞ்சிடும் இயேசு நாமத்தில். ஆமென். பயங்கரமான விசுவாசத்தை எனக்குள்ள அது கொண்டு வந்தது. 8ஆம் படிக்கும்போது அவருக்கு என்ன சுவிசேஷம் சொல்லப்பட்டுச்சோ அதை 70 வயசில் ஒரு ஞாபகம் மரிக்கிறதுக்கு முன்னாடினா எங்கள் அப்பா ரட்சிக்கப்பட்டாருங்கன்ற. அவன் அப்போ தான் அந்த வார்த்தையின் வல்லமை தெரிஞ்சிச்சு. நம்ம உடனே 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 ரிசல்ட் நினச்சிருக்கோம். முன்மாறியும் பின்மாறியும் வரும் வரை பொறுமையோடு காத்திருக்கிறான். ஒரு விவசாயி விதையை விதைச்சிட்டு பொறுமையோடு காத்திருக்கிறான். விதைத்து கொண்டே போக வேண்டும். முட்டாள்தனமாக விதை வளர்ந்த பிறகுதான் அடுத்த விதையில் கையை வைப்ப நினைக்கக்கூடாது. விதை வளரல, 2வது விதை, அதுவும் வளரல, 3வது விதை, அதுவும் வளரல, 4வது விதை, அதுவும் 5வது விதை, அதுவும் 6வது விதை, அதுவும் வளரல, 7வது விதை. 7வது வச்சு திரும்பி பாரு, 1 வளர்ந்துருக்கும், 1 வளர்றதுல 2 வளர்ந்துருக்கும், 3 வளர்ந்துருக்கு, எல்லாம் வளர்ந்துரு இயேசு நாமத்தினால. அவை தொடர்ந்து ஊழியர்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணும்படிக்கு ஒரு முடிவு எடுத்தேன் நான். நிச்சயமாய் அம்பு செலவை பாராதீங்கள் சொல்றான். பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி யுத்தம்னு வந்ததுக்கு அப்புறம், ஐயோ 12 அம்பு இருந்துச்சு, இன்னும் 1 அம்பு தான் இருக்கு, அப்படிலாம் கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. எதிரிய காலி பண்ற வரைக்கும் அம்பை விட்டுக்கிட்டே இருக்கணும். அம்பை யோசிக்காத, கணக்கு பண்ணாத. இன்வெஸ்ட்மெண்ட், மணி, எக்ஸ்பென்ஸ் எதையுமே யோசிக்க கூடாது. டார்கெட் நிறைவேற வரைக்கும் கையை தட்டுங்க அவருக்கு அல்ல இறக்கணும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆகவே ஜெபியுங்கள், ஆசீர்வதியுங்கள், இந்த ஊழியங்களுக்கு தாராளமாய் கொடுங்கள். நான் சொல்லுகிறேன், இந்த ஊழியங்கள் பெரிய காரியங்களை அந்த ஊழியர்கள் மத்தியில் செய்ய போது நிறைய பேர் பாருங்க, அடுத்து ஒரு பெரிய மாற்றங்களை கர்த்தர் ஊழியர்கள் மத்தியில் கொண்டு வர போறார். 27ஆம் தேதி நம்முடைய சபையில் வச்சு மதுரையில் மாதந்தோறும் நடக்கிற ஊழியர் கூட்டம் நடைபெறுது. வழக்கமாக 100 பேருக்கு கூட்டம் நடத்தும். இந்த முறை 200 ஊழியர்களுக்கு என்ன செய்ய போகிறோம், இந்த கூட்டத்தை நடத்த போகிறோம். 200 ஊழியர்கள் இந்த மாதத்துலேருந்து வராங்க. கரங்களை திரிக்க நன்றி சொல்லுவோம். 100 பேருக்கு சப்போர்ட்ஸ், 100 பேருக்கு டூ அண்ட் ஃப்ரோ கொடுக்குறோம். கொடுத்து 200 நம்பர்ஸ் இந்த வட்டம் 1 டே செமினாராக எடுக்கிறோம். நான் ஒரு செஷன், இன்னொரு பாஸ்ட் ஒரு செஷனு, அடுத்த ஒரு செஷன், 3 செஷனில் நான் 2 செஷன், இன்னொரு பாஸ்ட் ஒரு செஷன், கிரேஸ் டீச்சிங் பண்ணுறோம். ஸோ இந்த மாதத்துலேருந்து பாஸ்டர்ஸுக்கு நம்ம செய்கிற உதவித்தொகையோடு கூடிய கூட்டம் அடுத்த டைமென்ஷனுக்குள்ளே கடந்து செல்ல போகிறது. ஸோ 27 ரம்ஜானுக்கு அடுத்த நாள் 200 மினிஸ்டர்ஸ் ஆஃப் காடுக்கு தேவனுடைய சுவிசேஷம். இயேசு சொன்ன முதலாவது சீசர்கள் சொன்னார்கள்,
பரிசேயர்கள் பார்த்து, உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. முதலாவது உங்களுக்கு பிரசங்கிக்கணும். நான் ரபிக்களை பார்த்து, அதுபோல் நான் சொல்கிறேன், இன்றைக்கு அநேக ஊழியர்களுக்கு அந்த வார்த்தை பிரசங்கிக்கப்பட வேண்டியதாய் இருக்கிறது. ஆகவே இந்த 27ஆம் தேதியை நீங்கள் ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்க. நம்பர்ஸ் கூட ஆத்துமாக்கள் கூட வரவு அதிகம், ஊழியர்கள் கூட செலவு தான் அதிகம். ஆனாலும் கர்த்தர் நல்லவர். ஆமேன், ஆமேன். அதாவது நம்ம எவ்வளோ பெருசாகிறோமோ அவர் அவ்வளோ பெருசாக வரான். அந்த தேவன் நமக்கு இருக்கிறார் ரிச்லி. ஆமாம், blesses his people. தேவன் தம்முடைய பிள்ளைகளை, அதாவது என்ன சொல்ல, ஐஸ்வர்யமாக ஆசீர்வதிக்கிறாராம். அப்பேற்பட்ட தேவன் நமக்கு இருக்கிறார். கதவுகள் திறக்கப்படும், புதிய வாசல் திறக்கப்படும். புதிய மிஷன் தொடங்கும் போதே, புதிய விஷன் தொடங்கும் போதே புதிய நபர்களின் தேவன் ரெடி பண்ணிடுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். ஸோ இந்த மாதம், அடுத்த மாதம் ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் சென்னையில் 3 நாள் இருக்குது. ஆக்சுவலாக இன்னொருத்தவங்க அதை அரேஞ்ச் பண்ணுறாங்க. நான் 3 நாள் மெசேஜ் கொடுக்க போகிறேன். 6 செஷன் எடுக்கிறேன் பாஸ்டர்ஸ்க்காக. ஸோ பாஸ்டர்ஸ் பக்கம் ஒரு பெரிய காற்று வீசு. ஸோ அவர்கள் மத்தியில் பெரிய மாற்றங்களை தேவன் கொண்டு வருவார் என்று நம்புகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஸோ இந்த வாரத்தோட கர்த்தருக்கு சித்தமான அந்த சீடு என்ற விஷயத்தை முடிக்க போகிறோம். அடுத்த வாரத்திலிருந்து தேவ நீதி என்று பேச போகிறோம். அடுத்து கொஞ்சம் நாட்கள் கழித்து த இன்விசிபிள் குவாலிட்டிஸ் ஆஃப் காட், அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு பிற்பாடு இன்னும் பல டாபிக்ஸில் நம்ம தொடர்ந்து பேச போகிறேன். நான் எழுதி வீட்டில் ரெடி பண்ணிட்டு ஞாபகம் வந்துச்சு. ஸோ இவைகளெல்லாம் அடுத்தடுத்து நம்ம பேச வேண்டியது இருக்கிறது. கர்த்தர் தாமே நம்ம ஆசீர்வதித்து அதற்கான காரண காரியங்கள் திறப்பாராக. ஓகே, இன்றைக்கு தொடர்ந்து நாம் 2-3 வாரமாக வித்து என்கிற தலைப்பிலே பேசிக்கொண்டு வருகிறோம். ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். நாம் எல்லோரும் தேவனுடைய வித்தாக இருக்கிறோம். நமக்குள்ளே தேவனுடைய சாயல் இருக்கிறது, தேவனுடைய ரூபம் இருக்கிறது, தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது, தேவனுடைய குணம் இருக்கிறது. இது எல்லாம் நமக்குள்ளே வேலை செய்து கொண்டு இருக்கிறது. இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருக்கு சீஷர்களாகும்படி அல்ல, அவருக்கு பிள்ளைகளாகும்படி அனுமதி அல்ல, அதிகாரம் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாம் எல்லோரும் பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவன் அவனை மாற்றுறதுக்கு முதலாவது அவனை பிள்ளையாக்குறார். பிள்ளையாக்கின பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா, எல்லாமே நடக்கும் என்பதற்கு அவனை பிள்ளையாக்கிறார். ஸோ அதுக்கப்புறம் என்ன தியரி அவனுக்குள்ளே வேலை பார்க்குது அப்படின்னா, மோசையோட லா அவன்கிட்ட வேலை பார்க்கல, இயற்கை, த லா ஆஃப் நேச்சர், இயற்கையின் விதி அவனுக்குள்ளே வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. இயற்கையில் ஒரு நிதியை அவர் என்ன செய்ய, ஒரு விதியை அவர் நியமித்தார். ஆதியாம் 1ஆம் அதிகாரத்தில் அது தன் ஜாதியின்படி கொடுக்கும் என்று சொன்னார். அப்பொழுது இவர் தன்னுடைய பிள்ளையை, இவன் பிள்ளை அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு அந்த நேச்சுரல் லா என்ன செய்யுது, டக்குன்னு இவனுக்குள்ளே வேலை பார்க்க ஆரம்பிச்சிது. அவரோட பிள்ளையா நானாக இருக்கிறனால அதை அப்படியே வேலை பார்க்க ஆரம்பிக்குது. ஆமேன்னு சொல்லுவோம். அதான் சொல்ல, என் நாடுகள் என் சத்தத்தை அறியும்னார். என் நாடுகள்னு சொல்லும்போதே அவர் பாரு எப்படி சொல்கிறார் பாருங்க. நீங்கள் கழுதை என்ன குளிப்பாட்டினாலும் அது குதிரை ஆகாது. நீங்கள் புரிஞ்சுக்கணும், கழுதை தான். ஆமாம், ஒருவேளை உடனே உங்களுக்கு தெரியாது, பயிரும் கலையும் உடனே தெரியாது, ஆனால் தெரியாமல் இருக்காது. ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போ டைம் வரும்போது அந்த நீங்கள் இந்த சீடுன்னு உள்ளே வரும்போது ஒரு பெரிய மேட்டர் இருக்குது. ஆமாம், அதை குறித்து நான் இப்போ பேச விரும்பலை. ஆனால் காலம் வரும்போது பல விஷயங்களை நாம் புரிந்து கொள்வோம். அப்போ தேவன் சொல்கிறாரு, நீங்கள் கலையை தானே நீங்கள் விதையை தானே விதைச்சிங்க, கலை எப்படி உள்ளே வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. பொல்லாங்கன்னு விதைத்தான். பொல்லாங்கன் எங்கேருந்து விதைக்கிறான், எப்படி வருது? இப்போ பல விஷயங்கள் அது ஒரு பெரிய ஒரு த்ரெட்டு ஃப்ரம் ஜெனிசிஸ் டு ரெவலேஷன் அது வருது. கர்த்தர் சித்தமானால் இந்த நாட்களில் இந்த விஷயத்தை குறித்து பல உலகமெங்கிலும் பல விஷயங்கள் பேசப்படுவது இல்லை. அப்படி பேசின அநேகரை கூட கல்ட்டுன்னு சொல்லி என்ன செஞ்சுட்டாங்க, ஒதுக்கிட்டாங்க. பட் when Holy Spirit insist me to preach this topic அப்படின்போது நான் ஸ்ட்ராங்காக அதை குறித்து பேசுவேன் நம்புகிறேன். இன்றைக்கு நமக்கு தேவையில்லை என்பதனால் அதில் நான் பேசலை. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்காங்க, எல்லாமே வித்தின் அடிப்படையில் தான் கடந்து வருகிறது. ஆமேன். இப்போ நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நம்ம வித்துன்ற ஒரே விஷயத்தினால தான். ஆபிரகாமுக்குள் யார்? லேவி. கிறிஸ்துவுக்குள் நான். ஆபிரகாமுக்குள் அப்படின்னா ஆபிரகாமோட வித்து
லேவின்னு அர்த்தம். கிறிஸ்துவுக்குள் அப்படின்னா கிறிஸ்துவின் வித்து நானும் நீங்களும் அர்த்தம். ஸோ அந்த வித்தின் அடிப்பில் சகலம் செய்யப்படுகிறது. பல விஷயங்களை பார்த்தோம். இந்த வாரம் போன வாரம் சீட் அண்ட் ஹோலினஸ் பார்த்தோம். வித்தும் பரிசுத்தமும். பரிசுத்தம் என்பது செயல்பாடு அல்ல, அது வித்து அப்படின்னு பார்த்தோம். என்னன்னா தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனென்றால் தேவனுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. ஆமேன், ஹல்லேலூயா. தேவனால பிறந்த எவனும் பாவம் செய்து கொண்டு இரான், காரணம் தேவனுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. ஸோ வித்துக்கும் கேரக்டருக்கும் ரொம்ப சம்மந்தம் இருக்குது. ஏன்னா விதைன்னு வரும்போது தான் கனின்னு ஒன்று வருது, கனின்றது தான் கேரக்டர். இதெல்லாம் லாஸ்ட் வீக்ஸ் நம்ம பார்த்தோம், திரும்ப நம்ம ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. அப்போ விதைனாலே கனி வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ அந்த நல்ல குணங்கள் எல்லாமே அந்த நான் விதையாக இருக்கிறனால எனக்குள்ள அது என்ன செய்து வருது. இந்த வாரம் வித்து சீடு பைபாசிங் த லாஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். வித்து பிரமாணங்களை பைபாஸ் பண்ணுது. வித்து பிரமாணங்களை பிரேக் பண்ணி அதை கட் ஷார்ட் பண்ணி ஒரு விஷயத்தை சீக்கிரமாக உங்களுக்குள்ள முடிச்சிருது. கைத்தட்டு அவருக்கு ஹல்லேலூயா, ஆமென். அதை மட்டும் பார்ப்போம். கர்த்தர் நல்லவர். ஸோ என் அன்புக்குரிய இந்த பைபிளில் நான் ஏற்கனவே நாம் சொன்னது போல மனிதர்கள் தங்கள் நீதியினாலே நீதிமான்களாக மாற விரும்பினவர்கள் உண்டு. இயேசு கிறிஸ்துவுக்கு வித்தாய் பிறந்ததினாலே நீதிமான்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் உண்டு. நாம் செயல்களை செய்வதற்கு முன்பாகவே நாம் நீதிமான்கள் என்று என்ன செய்யப்பட்டோம்? அழைக்கப்பட்டோம். காரணம் நாம் அந்த ஸ்லாக்கியத்துக்குரியவர்களாய் பிறந்தோம். மோசேட்ட போய் கேட்டிங்கன்னா எப்படிப்பா நீதிமானானன்னு கேட்டால், மிகுந்த திரவியத்தினாலே சீனாய் மலையில் 40 நாள் உபவாசத்தினாலே இந்த நீதிமான்ற பாக்கியத்தை பெற்றேன். நீங்கள் எப்படின்னு கேட்பான். நீ சொல்லணும், நான் அந்த ஸ்லாக்கியத்துக்குரியவனாகவே பிறந்தேன். பை எஃபர்ட்ஸ். ஆமாம், அவங்க எல்லாம் நீதிமான்கள் என்று பழைய ஏற்பாட்டில் தங்காலத்திற்குள்ளே நீதிமான் பேர் வர்றாங்க. ஆனால் நாமோ பை பர்த் நம்ம நீதிமான்களாக இருக்கிறோம். ஸோ அவன் ஏகப்பட்ட லாவை ஃபாலோ பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணி தான் ஒருத்தர் நீதிமானவருக்கு முயற்சி எடுக்கிறான். ஆனால் நாமும் லாவை எல்லாம் பைபாஸ் பண்ணிடுறோம். பைபாஸ் பண்ணி நம்ம ஆசீர்வாதங்களையும் அந்த நீதிமான்கிற பெயரை நம்ம வாங்குகிறோம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நம் வாழ்க்கையின் அத்தனையும் வித்து என்கிற வார்த்தையை சுற்றியே சுழன்று வருகிறது என்பதை நான் இந்த வாரத்தில் பேசி முடிக்க விரும்புகிறேன். ரோமர் 22, மன்னிக்கு அப்போஸ்தலர் 22 27, 28. அப்பொழுது சேனாபதி பவுலிடத்தில் நீ ரோமனா, எனக்கு சொல் என்றான். அதற்கு அவன், நான் ரோமன் தான் என்றான். சேனாபதி பிரதியுத்தரமாக, நான் மிகுந்த திரவியத்தினாலே இந்த ஸ்லாக்கியத்தை சம்பாதித்தேன் என்றான். அதற்கு பவுல், நானோ இந்த ஸ்லாக்கியத்திற்கு உரியவனாக பிறந்தேன் என்றான். கைத்தட்டுங்க இந்த வசனத்துக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அந்த ரோம போர் சேவகன் அந்த நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிறான், நீ ரோமனா அப்படின்றான். ஆம், நான் ரோமன் தான்றான். அப்போ அவன் கேட்குறான், நான் மிகுந்த திரவியத்தினாலே, அப்படின்னா க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ், மில்லியன்ஸ் மில்லியன்ஸ் மணி செலவழிச்சு நான் என்ன செஞ்சேன், இந்த ஸ்லாக்கியத்தை நான் வாங்கினேன்றான். ரோமன் சிட்டிசனாக இருந்தால் பயங்கரமான ஆசீர்வாதங்கள் உண்டு அந்த காலத்தில். ரோமன் கவர்மெண்ட் உலகத்தில் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் இவங்க விசாவே இல்லாமல் போகலாம். எந்தவித குடியுரிமை இவங்களுக்கு அந்த இடத்துல இருக்க எல்லாமே உனக்கு அப்ளிகபிள் ஆகும். இவர்கள் வேற எந்த ஒரு நபரையும் கூப்பிட்டு அடித்து விசாரிக்கலாம், அடிச்சுட்டு தான் விசாரிப்பாங்க. ஆனால் ரோமன் சிட்டிசன்னா அவனை கட்டிகிட்டே பேசக்கூடாது. அவனுக்கு பூரண மரியாதை. உலகத்தில் எங்கோ ரோமன் சிட்டிசன் இருந்தாலும் அவனை அடிக்கவே கூடாது, அவனை கையில் கட்டிட்டுலாம் விசாரிக்கக்கூடாது, அவனை தகுந்த மரியாதையோடு விசாரிக்க வேண்டும். அதனால இவன் கையை கட்டுறான் பாருங்க, அடிக்கிறதுக்கு சொல்கிறான், நான் ரோமன் தெரியாதான்னா அப்படியே அவுத்துறான்ட்டேன். பயங்கரமான பவர்ஃபுல்லான சிட்டிசன்ஷிப்பு. ஏறக்குறைய ஒரு 18-19 பெனிஃபிட்ஸ் அதில் இருக்குன்றாங்க. இந்த பெனிஃபிட் நமக்கு வேணுன்றதுக்காக எத்தனையோ லட்சங்களையும் கோடிகளையும் பணத்தையும் கொடுத்து அதை பெறுவதற்கு அவர் முயற்சி எடுத்தார்கள்.
அப்படிதான் இந்த குறிப்பிட்ட அப்போஸ்தலர் 22 இருக்கிற அந்த அவன் பேர் என்ன, சேனாபதி, 100 மேலே அவன் நினைக்கிறேன். அவன் வந்து பயங்கரமாக ரிஸ்க் எடுத்து அதை வாங்கியிருக்கேன்னு சொல்கிறான். நான் மிகுந்த திரவியத்தில் சம்பாதிச்சேன். ஆனால் பவுல் சொல்கிறான், நான் ரொம்ப ரிஸ்கே எடுக்கலப்பா, நான் பிறந்தேன் அதனால் எல்லாம் சொந்தமாயிருச்சுன்றான். ஒரு மிகப்பெரிய சத்தியம் இங்கே இருக்கிறது. தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்பிய போது இந்த ப்ராசஸ் மூலமெல்லாம் போய் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு விரும்பலை. அது மனித நீதி. தேவன் ஒரு கட் ஷாட் பண்ண விரும்பினார். அதான் ஒரு ஷார்ட் கட் என்ன செஞ்சார், பிளான் பண்ணி எப்படி உன்னை டக்குன்னு ஆசீர்வதிக்கிறது, பிள்ளை ஆக்கிறோன்னு முடிவு எடுத்துட்டார். ஸோ நான் பிள்ளை ஆன உடனே இது எல்லாத்தையும் நான் பைபாஸ் பண்ணிடுறேன். அதான் வந்து நீங்கள் அமெரிக்கன் சிட்டிசனாக மாறணும்னா நீங்கள் அதுக்கு முன்னாடி வந்து பிஆர் ஆகணும், இல்லை க்ரீன் கார்டு ஆகணும். க்ரீன் கார்டுக்கு முன்னாடி என்ன J1 விசாவா, H1 விசா, அதுக்கு முன்னாடி J1 விசா, அப்படியே போயிட்டு இருக்கு. ஏகப்பட்ட விசாவெல்லாம் எடுத்து ஏகப்பட்ட ப்ராசஸ்குள்ளே வந்து கடைசியில் நீங்கள் வந்து க்ரீன் கார்டுக்கு வரணும்னா இத்தனை கோடி ரூபா சொத்து இருக்கணும், இவ்வளோ வந்து டேக்ஸ் கட்டியிருக்கணும். அவன் கேட்பான் ஏகப்பட்ட கேள்வி, எவ்வளவு வந்து நீ வந்து உங்கள் நாட்டுக்கு நீ சம்பாதிச்சு கொடுப்ப, உன்ட்ட எவ்வளோ சொத்து இருக்குது, அப்போ அந்த பேலன்ஸ் எல்லாத்தையும் காட்டணும். காட்டினதுக்கு அப்புறமும் அவனுக்கு நம்பிக்கை வரணும் மேலே. இதெல்லாம் முடிச்சு தான் ஒரு பெர்மனன்ட் ரெசிடென்ட், அதாவது க்ரீன் கார்டை வாங்குறேன். க்ரீன் கார்டு வாங்கினதுக்கு அப்புறம் தான் சிட்டிசன்ஷிப்ன்றது. இவ்வளவு ப்ராசஸ் இருக்குது. இதுக்கு இடையில இத்தனை வருஷம் இருக்கணும்லாம் இருக்குது. இத்தனை வருஷம் எங்கே வாழ்ந்துருக்கணும், இத்தனை வருஷம் வரி கட்டியிருக்கணும். ஆனால் ஒருத்தன் அமெரிக்கன் சிட்டிசன்ஸுக்கு பிறந்துட்டான்னா இந்த எந்த விசா, எந்த எம்பசி, எந்த என்கொயரி கிடையாது, நேராக சிட்டிசன் ஆகிட்டான். ரெண்டு பேர் ஈஸியாக சிட்டிசன் ஆயிடலாம். ஒன்று, பிதாவுக்கு பிள்ளை ஆகிறபடினால் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அதாவது ஒரு சிட்டிசனுக்கு பிறந்துட்டா எந்த ரூல்ஸுமே கிடையாது. நீங்கள் நீதிமானா என்ன நேரமாக செய்யணும், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை அந்த மன்னிக்கும் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட எல்லா நியாயப்பிரமாணங்களும் கை கொண்டு நீதிமானானா நீ நீதிமானாகலாம். இல்லைன்னா இன்னொரு விஷயம், நீதிமானுக்கு பிறந்துட்டா நீங்கள் நீதிமானாகலாம். ஒன்று, நீ அமெரிக்கன் ஒரு கப்பலுக்கு பிறக்கணும், இல்லை அமெரிக்காவில் இருக்கிற பொண்ணை முடிக்கணும். இது இணைக்கப்பட்டவர்களின் ஆசீர்வாதம். நீங்கள் கல்யாணம் கட்டிட்டீங்கன்னா உடனே அந்த சிட்டிசன்ஷிப் அப்படியே உங்களுக்குள்ள வந்துடும். கிறிஸ்து என்கிற ஒரே புருஷனுக்கு நாம் நியமிக்கப்பட்டபடியினால் ஆபிரகாமின் ஈசாக்கு, ஆபிரகாமின் ஐஸ்வர்யம் ஈசாக்குக்கு வரலாம். ஆனால் ரெபேக்காலுக்கு எப்படி வந்துச்சுன்னு என் கேள்வி. ஏன்னா ரெபேக்கால் எப்படி கோடா கோடியாய் பெருகுவாயாக அப்படின்னு ரெபேக்காவுக்கு ஒரு வாக்கு தத்துவம். இந்த ரெபேக்கா மட்டும் வேற எங்கேயாச்சும் வந்து எவனையாச்சும் முடிச்சிருந்தா எங்கிட்டும் வந்து ஒரு ரெபேக்கா வந்து டுபேக்கா ஆகி போயிருக்க வேண்டியதுதான், ஒன்றும் நடந்திருக்காது. ஈசாக்கோட இணைக்கப்பட்ட உடனே எதில் சேர்ந்துட்டா, ஆபிரகாமுடைய அந்த முற்பிதாக்கள் லிஸ்ட்லேயே வந்துட்டா. கையை தட்டுங்க போது அவருக்கு ஆபிரகாமுடைய அந்த அந்த வாக்குத்தத்தம் இருக்கு பார்த்தீங்களா, சரட்டுன்னு இவன்ட்ட டவுன்லோட் ஆயிருக்கு, ஈசாக்கிட்ட டவுன்லோட் ஆனது டக்குன்னு ரெபேக்காலுக்குள்ள வந்து அடுத்து யாக்கோபுக்குள்ள வந்து அப்படியே போகுது. தேவன் நம்மளை எப்படி ஆசீர்வதிக்கணும் விரும்பினார் தெரியுமா? செயல்களின் வழியாக அல்ல, உறவின் வழியாய் தான் நம்ம ஆசீர்வதிக்க விரும்பினார். உறவின் வழியாய் நம்ம ஆசீர்வதிக்க. திருமணமான பைபிள்ல லா இருக்கு. திருமணமான எப்படி அந்த சொத்துக்கெல்லாம் அதிபதி ஆகிறான். உடனே கர்த்தர் பார்த்தார், உன்னை நான் மனைவி ஆயிக்கிறேன், உன்னை நான் மனவாட்டி ஆயிக்கிறேன். பிள்ளையானா இதெல்லாம் கொடுக்கணுன்றது லா, மோசையோட லா. ஆமா, அப்ப தேவன் என்ன செஞ்சார், உன்னை நான் பிள்ளை ஆயிக்கிறேன்ட்டார். நம்ம எல்லாம் அவருடைய வித்திலிருந்து வந்தவர்கள். நம்ம வித்திலிருந்து வந்தவனை மறுபடியும் அடாப்ட் பண்றார் தேவன். அப்ப இந்த வித்து என்கிற ஒரு பெரிய விஷயம் அவருடைய மனதில் இருந்தபடினால் நாம் எல்லோரையும் உறவின் வழியாய் ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகிறார். நீங்கள் மறுபடியும் செயலின் வழியாய் ஆசீர்வதிக்கப்பட முயற்சி எடுக்காதிருங்கள் என்று சொல்லுகிறேன். எத்தனை நான் சொல்ல வரேன்? கிருபை என்ன சொல்லுகிறது? செயல்களின் வழியாய் ஆசீர்வதிக்க முயற்சி எடுக்காதிருங்கள். மறுபடியும் உங்கள் உபவாசம், உங்களுடைய செயல்கள் இவைகளின் வழி ஆசீர்வதிக்க முயற்சி எடுக்காதிருங்கள். நீங்கள் உறவின் வழியாய் ஆசீர்வதிக்கும்படி தேவனால் நியமிக்க. ஆமென். நல்லா கையை தட்டுங்க திருமலை. ஆமென், ஆமென், ஆமென். ஆனால் கிறிஸ்தவத்தின் பெரும்பான்மை செயல்களின் வழியாக ஆசீர்வதிக்கப்படுவதற்கு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறது. வேலை செய்கிறவனுக்கு வருகிற ஆசீர்வாதம் அது கிருபை அல்ல, அது கூலி. கூலி வேறு, கிருபை வேறு. செஞ்சு வாங்கினா கூலி, செய்யாம வாங்கினா சுதந்திரம். ஆமா, சுதந்திரம்னா சுதந்திரம்.
சுதந்திரம்னா நான் அனுபவிப்பதற்கான சுதந்திரம் எனக்கு இருக்கு. ஆமென். என் வீட்டின் பொருட்களை நான் தொடுவதற்கும் அனுபவிப்பதற்கு சுதந்திரம் எனக்கு இருக்கிறது. நான் என்றைக்கு என் தகப்பனுக்கு பிள்ளையாய் பிறந்தனோ, என் தகப்பன் எத்தனை கிலோமீட்டருக்கு தன்னுடைய ரெக்கைய செட்டைகளை விரிச்சிருக்கிறாரோ அத்தனைக்கும் நான் அதிபதியாய் மாறுகிறேன் ஒரே நிமிடத்தில். அதனாலதான் நான் சொல்றேன், நான் பரலோகத்துக்கு போயிருவோம் பேசிட்டு இருக்காங்க. பரலோகம்ன்றது அது ஒரே ஒரு பிளானட் தான். நீங்க பிள்ளையானனால அந்த ஒரு பிளானட்டுக்கு மட்டும் ஓனர் ஆகல, நீங்க பிள்ளையானனால அண்ட சராசரங்களுக்கு நீங்க ஓனர் ஆயிட்டீங்க. கையை தட்டுங்க அவருக்கு. அண்ட சராசரங்களுக்கும் பரலோகத்தை தாண்டி வெளியில இருக்கிற அத்தனை பிளானட்டுக்கும் நான் சுதந்திரவாளி ஆகிறேன். மாபெரும் ஸ்லாக்கியம். உங்களுடைய அத்தாரிட்டி எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது? தேவனுக்கு எது வரைக்கும் அத்தாரிட்டி இருக்குதோ அது வரைக்கும் கையை தட்டினால் ஆமென். இயேசு நாமத்தில் ஆவியில் விடுவிக்கப்படுவதாக இயேசு நாமத்தினால். ஆமென், 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 ஆமென். தேவன் வித்தின் வழி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். 2 வகையான நீதிமான்கள் இந்த உலகத்திலே உண்டு. 2 வகையான நீதிமான் அல்ல, 2 வகையாக நீதிமானாக விரும்புகிறவர்கள் உண்டு. ஒன்று கடும் பிரயாசத்தினாலே தங்களை நீதிமான்கள் ஆக்க முயற்சி எடுக்கிறவர்கள் உண்டு. இன்னொன்று பிள்ளையாய் பிறந்ததினாலே அந்த ஸ்லாக்கியத்திற்கு உரியவனாக. முக்கியமான வார்த்தை, முக்கியமான வார்த்தை, சத்தமாக சொல்லுங்கள். முக்கியமான வார்த்தை, முக்கியமான வார்த்தை. பிறந்தேன், நான் மறுபடியும் பிறந்தேன், அந்த ஸ்லாக்கியத்துக்குரியவனாய் பிறந்தேன். ஆகையால் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் பிறந்திருக்கிற எனக்கு ஆமென் என்றும் ஆமென் என்றும். கையை தட்டுங்க அவருக்கு. ஆமென். அப்ப நான் ஒரு மிகச்சிறந்த பணக்காரோட பையன், இந்தியாவின் மிகப்பெரிய பணக்காரன் வச்சுக்குவோம். இப்போ நீங்கள் அனில் அம்பானி, யாரோ ஒரு திருபாய் அம்பானியோட பிள்ளை பையன். இப்போ உங்களை ஒருத்தன் கூப்பிட்றான், சார் இந்த ஆம்பே ப்ராடக்டை வாங்கினீங்கன்னா நீங்கள் அதில் சேர்ந்துட்டீங்கன்னா மாதம் உங்களுக்கு ஒரு 50,000 ரூபா கிட்ட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார், வாங்க ரூம் போட்டு உட்காந்து சிந்திப்போம் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? சீச்சி, இதுக்கெல்லாம் எனக்கு நேரமே இல்லை. ஏன்னா இந்த ரூட்டில் என் ஆசீர்வாதம் கிடையாது, என் ஆசீர்வாதம் வேற ரூட்டு. கையத்தட்டு கையத்தட்டு கையத்தட்டு. அடுத்தவனை எப்படி கவுத்துறது? ஆமா, அடுத்தவன் எப்படியோ. இதுக்கெல்லாம் நமக்கு நேரமே இருக்காது. ஏன் தெரியுமா? நம்ம பிளெஸிங் அந்த ரூட்டு இல்லை. நம்ம பிளெஸிங் ஆமா வேற ரூட்டு. நம்ம வழி தனி வழி. இயேசு சொன்னார், நானே வழின்னாரு. இல்ல சார், உட்காந்து யோசிப்போம் சார், இவங்க எல்லாம் எப்படி நம்ம கவுத்துறது? வா செய் அப்பாலே பேசணும். இதே உட்காந்து சிந்திச்சுட்டு இருக்கு. நம்ம அது கிடையாது, நம்ம அது கிடையாது. ஒன்னும் அதுல வரதெல்லாம் குப்பை. இதைத்தான் பவுல் சொல்வார், சரீர முயற்சி சீச்சி சீச்சி சீச்சி, அற்ப பிரயோஜனம். சி அற்ப பிரயோஜனம். சார் இதில் சேர்ந்துருங்க சார், மாசம் 500 ரூபா கிடைக்கும் சார். சி யார்கிட்ட என்ன பேச்சு பேசிட்டு இருக்கிற? புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த சரீர முயற்சி எதை சொல்றேன்னா, உழைப்பை சொல்லவில்லை. இந்த மாதிரி உட்காந்து என்ன கவுத்தலாம், என்ன பண்ணலாம், எப்படி இது பண்ணலாம், நத்திங். இதன் வழியாய் அல்ல நான். ஆமென். தேவன் என்னை வைத்திருக்கிற இடங்கள் மேலானது. இயேசு சொன்னார், மேலானவே சிந்தியுங்கள். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். I am poor in communication, I am poor in administration, I am poor in என்ன சொல்ல knowledge, poor in financial administration. ஒரு ரூபா கொடுத்தவங்களுக்கு கூட தேங்க்ஸ் எஸ்எம்எஸ் அனுப்ப மறக்கிற மிக சாதாரணமான நபர் நான். எங்க அப்பா சொல்லுவார், நீ என்ன தொட்டாலும் அது உருப்படியாகதான் கேட்பாரு. ஆமா, இது என் காதுகளில் அதிகமாய் கேட்ட வார்த்தை. அதே மாதிரி பாருங்க, நான் எதை தொட்டாலும் அங்க உடையும். ஆனால் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை, நல்லா கவனிங்க, தம்முடைய நாம மகிமைக்காக நம்மை தெரிந்து கொண்டு, poor in administration, poor in knowledge, poor in communication, நம்மளை கொண்டு அடிச்சு தகர்க்கிறார்னா, இது செயல்களில் வருவதல்ல, இது வித்தின் அடிப்படையில் வருவது. கரங்களை தட்டி கர்த்தர் என்று சொல்லுவோம். நான் நேசிச்சு, நான் யோசிச்சு, நான் பேசணும்னு நினைக்கிறாள்கிட்ட பேச மறந்துடுவேன் நான். அப்போ ஒன்றை புரிந்து கொண்டேன், இது செயல்பாட்டில் வருவதல்ல. சீட் bypass the qualities.
seed bypass the laws. அதான் நான் சொல்ல வரேன். வித்து குவாலிட்டி எல்லாம் என்ன செய்யுது? பைபாஸ் பண்ணிடுது. அதான் ஓரல் ராபர்ட்ட கேட்டாங்க, இவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டி வச்சிருக்கீங்க, நீங்கள் எத்தனை பிஹெச்டி முடிச்சிங்கன்னு கேட்டாங்களாம். அவர் சொன்னார், கத்தர் சொன்னார் யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ணேன். இல்லை, நீங்கள் எத்தனை பிஹெச்டி முடிச்சிருக்கீங்க? நான் ஒரு பிஹெச்டி முடிக்கல, ஆனால் எனக்கு கீழே பிஹெச்டி முடிச்சு 300 பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஐயத்தட்டு. ஆமென். சீடு 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 ஆராபாலா சாந்தரியாங்கா. பிரிட்டிஷ் ப்ரொனன்சியேஷன் எப்படி, அமெரிக்கன் ப்ரொனன்சியேஷன் எப்படி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் அங்கே கொண்டு போய் மேடிசன் என்னது ஸ்கொயரா, அதில் கொண்டு போய் யாரை நிப்பாட்டுறாங்க? நம்ம லீஜேராக்க நிப்பாட்டுறாங்க. அவர் தெரிஞ்ச 2 ஆங்கில வார்த்தை, குட் ஈவினிங், தேங்க்யூ, வேற வேற ஒன்றுமே தெரியாது. அங்கே தான் மைக்கேல் ஜாக்சனுடைய ப்ரோக்ராம்ஸ்லாம் நடக்கும். அங்கே கூட்டியிருக்கிறான் கடற்கரை மணல் மாதிரி 2 ஆங்கில வார்த்தை தெரிந்தவன் ஒருத்தங்க நின்றுக்கிட்டு இருக்கிறான். இது சேலில் வரல, வித்துல வந்ததுங்க. அந்த நேரத்தில் நான் உட்காந்து ப்ரொனன்சியேஷன் ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நான் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லலை அந்த டைம். சார் பிரிட்டிஷ் ப்ரொனன்சியேஷன் எப்படின்னா, எனக்கு கொஞ்சம் கிளாஸ் எடுத்துக்கிட்டேன். அமெரிக்கன் ப்ரொனன்சியேஷன், உங்களுக்கு ப்ரொனன்சியேஷன் மேட்ரு. ப்ரொனன்சியேஷன் பேசி நிறைய பேர் லோக்கல் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் அவர் அந்த ஜாதி சார், திருநெல்வேலி பக்கம் சார், அதனால அந்த ஜாதி மக்கள்லாம் சேர்ந்து அவரை தூக்கிட்டாங்க சார். நான் சொல்ல, அந்த ஜாதிக்காரன் கொல்ல பேர் ரோட்ல சாதாரணமா சுத்தி திரியிறான் இல்லப்பா. உன் கணக்குப்படி ஜாதி தான் மேல கொண்டு போயிருக்கும்னா ஜாதியில இருக்க எல்லாரும் போயிருக்கணுமே. ஜாதி தூக்கல, அவர் வித்து தூக்குச்சுன்ற நான் ஐயத்தட்டு வருது அவருக்கு. ஆமென். அது எந்த ஜாதியா இருந்தாலும் தூக்கும், அது எந்த கோத்திரமா இருந்தாலும் தூக்கும். ஆமென் ஆமென். இதெல்லாம் தேவையில்லாத குதர்க்கமான எண்ணங்கள், குதர்க்கமான பார்வைகள், அவைகளின் அடிப்படையில், வித்தின் அடிப்படையில் தேவன் ஒன்று செய்கிறார். மேல வர முடியாதவன் அந்த பொறுமை இப்ப பேசுறது தான். அவங்க ஜாதிக்காரங்களாம் இப்படிதான், அவங்களுக்குள்ள ரொம்ப என்ன சொல்ல, அதுக்கு என்ன சொல்றது, அந்த ஒரு ஐக்கியம் இருக்குமையா. அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், இயேசுனார் யூதா கோத்திரம் தான், யூதாசும் யூதா கோத்திரம் தான் கிடையாது. சீடு சீடு. So the seed bypass the qualities. நம்மை விட சிறந்தவர்களுக்கு மேலாக நம்மை கொண்டு வந்து வைக்கிறது. வித்து நம்மை விட சிறந்தவர்களுக்கு மேலாக நம்மை கொண்டு வந்து வைக்கிறது. வித்து அந்த வழக்கமான process பைபாஸ் பண்ணுது, பிரேக் பண்ணுது. என்ன சார் இப்படி பண்றீங்கன்னா, அதுதான் the nature of a seed. ஆமென் ஆமென். தேவன் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், தன்னுடைய ஆஸ்தியையும் ஆசீர்வாதங்களையும் நல்லவர்களை பார்த்து கொடுக்கவில்லை, பிள்ளைகளை பார்த்து தான் கொடுக்கிறார். ரெண்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. பிள்ளை வேற, நல்லவன் வேற. உங்களுக்கு எனக்கும் காட்டப்பட்ட தேவன் யாருன்னா, நல்லவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆனால் உண்மையில் தேவனுடைய குணம் என்னவென்றால், நல்லவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல, அவர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தேவன். தேவனுடைய ஒரிஜினல் படத்தை பார்த்துக்க இயேசு நாமத்தினால. ஆமென். அவர் நல்லவர்களை ஆசீர்வதிக்கிறவல்ல, அவர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். காரணம் அவருடைய இருதயம் ஒரு தகப்பனின் இருதயம். தகப்பனின் இருதயம். கர்த்தர் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல, நல்லா பாருங்க, நல்லவர்களுக்கு இறங்குறல்ல, தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறார். பிதாவை குறித்து இயேசு சொல்லும் போதெல்லாம் பைபிள் சொல்லுது, he is the exact representation of God's quality. இயேசு கிறிஸ்து பிதாவுடைய கேரக்டருடைய சரியான ரெப்ரசன்டேஷனா, பிதாவுடைய தன்மையின் சொரூபம். எபிரேயர் 1:2 சொல்லுகிறது, இயேசு யார்? பிதாவின் தன்மை இருக்கு பார்த்தீங்கன்னா, அவருடைய குவாலிட்டிக்கெல்லாம் அப்படியே உருவம் கொடுத்தா அதான் இயேசுவான். அதான் இயேசு சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். the invisible character விசிபிள் தான் இயேசு. அப்ப அவர் சொல்றாரு, அவர் பிதாவை பத்தி பேசுறப்பெல்லாம், அதான் உங்களுடைய லாங்குவேஜ்ல சொல்லணும், உங்களுடைய மொழியில சொல்லணும்னா, தேவனாகிய கர்த்தரை பற்றி பேசும் போதெல்லாம் பிதாவை பற்றி தான் பேசுறார், அப்பா பத்தி தான் பேசுறார். வானத்து பறவைகளை பாருங்கள், அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளுக்கு பிழைப்பூட்டுகிறவர் உங்களை பிழைப்பூட்டுவது அதிக நிச்சயம். ஆமென். பிழைப்பூட்டுகிற தேவன், ஊழியங்களை பிழைப்பூட்டுகிற தேவன். அப்பா அப்பா அப்பான்னு பேசுறார்.
வந்து மக்கள் நிற்கும் சொல்ல, உங்களில் பொல்லாதவர்களாகிய நீங்கள். இன்னொரு கேள்வி கேட்கிறாரு, உங்களில் எவனாகிலும் அப்பத்தை கேட்கிற தன் பிள்ளைக்கு பாம்பை கொடுப்பானா? ஏசு எப்படி பிரசங்கம் யோசிச்சு பாருங்க, இப்படிதான் பேசியிருப்பாரு. உங்களில் எவனாகிலும், அப்படி உட்கார்ந்துருப்பாங்க மக்கள். அப்பத்தை கேட்கிற தன் பிள்ளைக்கு பாம்பை கொடுப்பானா? மீனை கேட்கிற தன் பிள்ளைக்கு தேளை கொடுப்பானா? முட்டையை கேட்கிற பிள்ளைக்கு கல்லை கொடுப்பானா? அப்பத்தை கேட்டா கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டா பாம்பை கொடுப்பானா? முட்டையை கொடுத்தா தேளை கொடுப்பானா? சொல்லுங்கள். ஒரு பாஸ் விட்டுருப்பாரு, எல்லாம் அப்படியே இருப்பாங்க. அடுத்து தொடர்ந்து இருப்பாரு, பொல்லாதவர்களை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அவர்கள் கெட்டவர்களாக இருந்தாலும் நீங்கள் நல்ல ஈவுகளை கொடுக்கும் போது பரலோகத்திற்கிற உங்கள் பிதா நன்மையானவை தருவது அதிக நிச்சயம் அல்லவா? அப்படின்னு நம்முடைய கைதட்டி ஆமென். அதான் இயேசுனாருடைய பிரீச்சிங். அவர் பேசின எல்லாம் பிதாவின் இருதயத்தை பேசினார், பிதாவின் அன்பை பேசினார். நம்மிடம் வெளிப்படுத்தப்பட்ட தேவன் நல்லவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆனால் வேதம் சொல்லுகிற தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் பிள்ளைகளை தேடி வந்தார். ஆமென். ஒரு மனிதனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். ஒருத்தன் நல்ல குமாரன், மூத்த குமாரன். இன்னொருத்தன் கெட்ட குமாரன். கெட்டாலும் அவன் அவ்வளவுதான் மேட்ரு. கையை தட்டுங்க. கெட்ட கெட்டன்னு நீங்க முடிக்கணும். கெட்ட ஆமா, மூத்த அவன். 2மே குமாரன் தான். கையை தட்டு. நீங்க யார வேணாலும் திருப்போம், நீங்க குமாரன். பைபிள் அவனை கெட்ட அயோக்கியன்னு சொல்ல, கெட்ட குமாரன். இவர் யாருங்க? பிதாட்ட போய் கேட்கிறான், இவர் யாரு? மூத்த பையன். இவன் மூத்த குமாரன், அதாவது நல்ல குமாரன். இவன் கெட்ட ஆன குமாரன் என்று. சீர்கெட்ட பிள்ளைகளே, ஏசாயா சொல்றாரு, எரேமியா சொல்றாரு. எப்படியா சீர்கெட்ட? கையை தட்டி அங்கனுக்குள்ளே ஒரு கையை தட்டிடணும். பரவாயில்ல, எதுக்குடா சிரிக்கிற? இல்ல பிள்ளைன்றீங்களே. கோபத்துல தான் உண்மை வெளியே வருது. என் அன்புக்குரியவர்களே, தேவன் பிள்ளைகளைத்தான் ஆசீர்வதிக்கிறார், சிறந்தவர்களை அல்ல. முதலாவது தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொள்ளுங்கள். வாசிப்போம். ஆதியாகமம் 24 என்று நான் நினைக்கிறேன். ஆதியாகமம் 24:34. அப்பொழுது அவன் 33 பொண்ணு வாக்க போகிற எலியேசர் எய்தாப்புல உட்கார்ந்து இருக்கிற ஆள்கிட்ட பேசுறான். உத்தமமான ஊழியக்காரன். வாசிப்போமா? பின்பு அவனுக்கு முன்பாக போஜனம் வைக்கப்பட்டது. பாருங்க, எலியேசருக்கு முன்னாடி சாப்பாடு வைக்கிறாங்க. அப்பொழுது அவன், நான் வந்த காரியத்தை சொல்லும் முன்னே புசிக்க மாட்டேன் என்றான். பாத்தீங்களா? ஆமா, நம்மளும் நிறைய பேரை பார்க்கிறோம். போய் மேட்ரை முடிச்சிட்டு வாடனா சோற போடுங்க. இல்ல, அது எதையோ சொல்லி விட்டுருக்காரு, அது அப்புறம் பார்ப்போம். நிறைய பேர் போய் ஊழியம் பண்ணிட்டு வாடனா கடன் வாங்கிட்டு வந்துடுறாங்க, சொந்த கடனுக்கு. ஊழியத்துக்கு வருகிற ஆத்துமாக்களை எல்லாம் தன் சொந்த பிழைப்புக்காகவே பயன்படுத்துகிறவர்கள் உண்மையற்ற ஊழியர்கள். அவங்க குடும்பத்தில் அவன் ஃபாரின்ல இருக்கிறான், அது மூலமா நம்ம பிள்ளை எப்படி ஃபாரின்? இதே பொழப்புல ஓடிக்கிட்டு இருப்பதல்ல. ஊழிய ஒரு ஆத்மாவை, அந்த ஆத்மாவின் ஆசீர்வாதத்துக்கு தான் என்ன தேவன் அனுப்பிச்சிருக்காரு ஒழிய, அந்த ஆத்மாவை ஏன் ஆசீர்வாதத்துக்கு பயன்படுத்திக் கொள்வோம் என்பது மட்டமான மகா மோசமான ஒரு மனநிலை. அவர்கள் ஊழியம் செய்வதற்கு தகுதியற்றவர்கள் இருக்கிற வார்த்தையை நான் சொல்லக்கூடாது, அதனால நான் சொல்லல. ஒரு ஆத்மா பார்த்தவனே இவனை எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு யோசிக்க கூடாதுங்க. இவனுக்கு நம்ம எப்படி யூஸ் ஆகலாம்னு யோசிக்கணும். ஆமென், ஆமென், ஆமென். தட் இஸ் த ரைட் குவாலிட்டி. எவனை பார்த்தாலும் அவனை நம்ம சுத்தி வளைச்சு போட்டு மடக்கி என்கிற மட்டமான மனநிலை. வி ஆர் நாட் வந்து என்ன ரிச் சீக்கிங் ரிச் பீப்புள். அதாவது என்ன சொல்ல வந்து கிங்ஸ் சீக்கர்ஸ் பட் கிங் மேக்கர்ஸ். வி ஆர் நாட் கிங் சீக்கர்ஸ் பட் கிங் மேக்கர்ஸ். ஆமென், ஆமென். எவன்டா பணக்காரன், எவன்டா வந்து எவனை அமைக்கலாம், எவனா பணக்காரன் ஆக்கலாம். Because we have the anointing. என் அன்புக்குரியவர்களே, இங்கே ஒருவன் இருக்கிறான், அனுப்பப்பட்ட வேலையை சொல்லாம முடிக்காம நான் சாப்பிட மாட்டேன் சார். நான் அவன் தளபதி, அவன் தளபதி. ஆமென். MC சொல்லுவார் என்ன பார்த்து, ஒரு பாஸ்டர் இளைய தளபதி வந்துட்டார். ஆமா, அவர் சர்ச், எங்க சர்ச் பாஸ்டர், அவரு எங்க சர்ச் பாஸ்டர். அவரு என்னை எப்படி கூப்பிடணும், இளைய தளபதி வந்திருக்கிறான். அவர் கிறிஸ்துவுக்குள் மறிச்சிட்டாரு. ஆனா இளைய தளபதி என்ன சொல்லுவாருன்னா, அவன் தான் தளபதிங்க. வேலையை அனுப்புனா வேலையை முடி. ஆமா, நீ மீல்ஸ் முடிக்கலாம். மீல்ஸ் முடிக்கிறதுல நோக்கமா இருக்கக்கூடாது. என் பாருங்க, ஒரு உண்மையான ஒரு ஊழியக்காரன் அவன் சொல்றான், சாப்பிட மாட்டேன் சார்.
ஆமாம், அண்ணனுக்கு பொண்ணு பார்க்குற வரைக்கும் சாப்பிடுவான்னு சொல்லிட்டு அந்த அங்கே ஐயாவுக்கு பொண்ணு பார்க்க சின்னையாவுக்கு பொண்ணு பார்க்குற வரைக்கும் சாப்பிட மாட்டேன்ட்டான் அவன். அதாவது ஆடு மேட்சமாச்சும் ஆச்சு, அண்ணனுக்கு பொண்ணு பார்த்தோம், அந்த கதையை ஒத்து வராது. அப்படியே நம்ம தட்டு நேரம் மட்டும் அவன் தட்டு கிடையவே கிடையாது. நோ நோ நோ, ஐ டிஸ்அக்ரி வித் இட். இவன் சொல்றேன் சாப்பாடு சாப்பிட மாட்டேன் சார், நீங்க நான் வந்த காரியம் முடிக்க மாட்டேன். அவன் சொல்ல என்ன காரியம் பேர் சொல்லுவியான்றான். எய்த்தாப்பில் இருக்கேன், பெரிய டூபானவன். கொஞ்ச நேரத்தில் பல விஷயங்கள் இப்போ பாருங்க நடக்குது. அப்பொழுது அவன் சரி நீங்க யாரு என்ன சொல்லுங்கன்னா சொல்றான். நான் வாசிமா அடுத்த வாசிமா தொடர்ந்தேன். அப்பொழுது அவன் நான் ஆபிரகாமுடைய ஊழியக்காரன், நான் ஆபிரகாமுடைய பிள்ளை அல்ல, நான் ஆபிரகாமின் இப்பதான் சொல்லுவேன். தேவன் சிறந்தவர்களை ஆசீர்வதிக்கிறாரா? தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறாரா? சொத்து பிள்ளைகளுக்கு வருகிறதா? சொத்து சிறந்தவர்களுக்கு வருகிறதா? ஆசீர்வாதங்கள் சிறந்தவர்களுக்கு வருகிறதா, நல்லவர்களுக்கு வருகிறதா, அல்லது ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு வருகிறதா? பிள்ளை என்கிற மனநிலையில் இருக்கிறவர்கள் வேறு குறுக்கு வழிகளிலோ அல்லது தவறான வழிகளிலோ தங்கள் தரத்திற்கு குறைந்த வேலைகளை செய்ய ஒரு நாளும் மாட்டார்கள். அதுதான் the sign of seed. தரத்துக்கு குறைந்த எதையுமே நான் என்ன செய்ய மாட்டேன், செய்யமா. எனக்குன்னு ஒரு தரம் இருக்கியா? 10 வருஷத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு ஒருத்தன் 12 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ வந்து நம்ம இதில் ஒரு 300-400 பேர் வந்துகிட்டு இருப்பாங்க இதில் லட்சுமி மஹாலில். அப்போ நாம்ப மோசடி கேர்னு ஒரு கேர் வருச்சு, மோடி கேர்னு ஒரு கேர் இருக்கு. அவன் வந்து சார் நீங்கள் ஊன் மட்டும் சொல்லுங்கள், அப்படியே உங்களுக்கு இல்லை டக்குன்னு ஹையரார்க்கி இது ரெடி பண்ணிடுறேன், நீங்கள் யார்கிட்டையும் பேச வேணாம், நான் உங்களை வச்சு பேசுகிறேன், உங்கள் நாமத்தை நான் வீணில் பயன்படுத்திக்கிறேன்ற மாதிரி நான் பேசிக்கிறேன், எல்லாத்தையும் ரெடி பண்ண மாதம் 1.5 லட்சம் உங்களுக்கு வரும். நான் சொன்னேன் தேவன் இந்த ஜனங்களை நான் சம்பாதிக்கிற கொடுக்கல, அதை விட காணிக்கையில் வருகிற 2000 ரூபா மேலானது, அதுக்காக தேவன் கொடுக்கல, தயவு செய்து அதை என்ன செஞ்சிடாத, நான் அந்த விஷயத்துக்கு வரலன்ட்டேன். ஒரு கொஞ்சம் நேரம் பேசினேன், அதோடு எனக்கு அவனுக்கு என்ன ஆகி போச்சு, கனெக்ஷன் கட் ஆகிடுச்சு, போயிடுச்சு. ஏன் சார் 1 லட்சம் பெரிய காசு இல்லையா? 1 லட்சம் பெரிய காசு யார் இல்லைன்னது. ஆனால் நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, நமக்குன்னு ஒரு மேன்மை இருக்குது. நம்ம யார்? தேவனுடைய வித்து. ஆமாம், அப்போ வித்து என்ன செய்யுது, ஒரு குவாலிட்டியாக தான் யோசிக்கும். தேவன் ஆசீர்விப்பார், இல்லை நான் சொல்ல 1 லட்ச ரூபான்ற பெரிய விஷயம், தேவன் வந்து என்றைக்கும் ஒரு நாள் கிடைச்சல பெரிய விஷயம். ஆனால் அந்த வித்து என்ன செய்வதில்லை, தரம் குறைந்த வேலைகளை பார்ப்பதில்லை, அது தனக்குரிய வேலை. இப்போ நான் ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிறப்ப நான் அதை சிறப்பாக செய்வேன், இல்லை நான் சொல்லலை. ஆனால் ஊழியக்காரனாக இருக்கும்போது நான் வந்து தேவனுடைய வித்தாக இருக்கிறபடினாலே உனக்கு சொல்ல வரேன், உங்களுக்கு இந்த வித்து என்பது உயர்ந்த ரக மனநிலையை உங்களுக்கு தருகிறது. அதனால் என்ன ஆகி போயிருதுன்னா, இந்த தேவையில்லாத இந்த ஊடு வேலை, அண்டர் கிரவுண்ட் வேலையெல்லாம் பார்க்காது. அதை நான் சொல்ல வரேன், பார்க்காது. ஏனென்றால் அதில் பிரயோஜனம் வந்தாலும் அது அற்ப பிரயோஜனம். நான் உங்களை பார்த்து கேட்குறேன், இந்த கோயிலில் கூழ் ஊத்துறாங்க, மதியம் 12 மணிக்கு, நாளைக்கு 12 மணிக்கு எத்தனை பேர் கூழ் குடிக்க வரீங்க அப்படின்னு கூப்பிட்டா அது பாவம் நான் சொல்லலை. நீங்கள் வருவீங்களா? ஏன் ஃப்ரீயாக தானே கூழ் குடிக்கிறேன், குடிச்சிட்டு போக வேண்டியாண்ணே, மதிய சாப்பாடு மிச்சம் வச்சு. அதை விடுங்க, அந்த ரைட் சைடில் இந்த பக்கம் கல்யாணம் முதல்ல சாப்பாடு போகிறோம், இலவச சாப்பாடு சாப்பிட்டு போங்க, தப்புன்னு நீங்கள் சொல்லலை. புரியுதா உங்களுக்கு? வி ஹாவ் சம் என்னது அது, வாட்ஸ் தட், நமக்குன்னு ஒரு தகுதி இருக்குது. புரியுதா உங்களுக்கு? நான் இந்த மாதிரி விஷயத்த சொல்லலை, அது ஏழைகளுக்கு மேன்மையான ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்ல. நான் சொல்ல வர்றது, இந்த உட்காந்து திட்டமிடுவது, எதிர்மறையான காரியங்களை பேசுவது, அப்படியா அப்படி பண்ணிட்டானே இப்படி பண்ணிட்டாங்களா, அந்த ஹேண்ட்பேக்கை பார்த்தியா, அந்த சேலையை பார்த்தியா, இந்த மாதிரி வேலைகள்லாம் நமக்கு என்ன செய்யாது, வராது. ஏனென்றால் நம்ம ஒரு பெரிய பணக்காரனோட பிள்ளைங்க, நம்ம கையை தட்டுங்க, அந்த இடத்துல இருக்காங்க. வித்தில் வந்து குணமும் இருக்குது, வித்தில் கேரக்டர் இருக்குது. இப்போ இந்த ஊழியக்காரன் பாருங்க, நல்லா கவனி. தேவன் சிறந்தவர்களை ஆசீர்வதிக்கிறார், தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். நான் பிள்ளை என்பதால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவே இருக்கிறேன். என்ன சார் ஒன்னே காணோம்னா, ஆண்டனி வந்து உட்காந்துருக்காரு, வெனிஸ் பேர் உட்காந்துருக்காரு, ஸ்டீவன் அண்ணே உட்காந்துருக்காங்க. இயேசு நாமத்தை சொல்லி இவங்கெல்லாம் வந்து பல லட்சங்களுக்கு அதிபதிகள். ஆமேன்னு சொல்லுங்க ஒரு தடவை. ஆமாம், நாளை நாள் கோடிகளுக்கு அதிபதிகள். இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, நிறையா பேர் இருக்கீங்க, வீடுகள் இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது, வாசல்கள் இருக்குது, ஒன்றுமே தெரியாத மாதிரி பழைய சிலையை கட்டி வந்து உள்ளே வந்து உட்காந்துருக்கிறீங்க. இயேசு நாமத்தில் அந்த எல்லாம் வெளியேறட்டும், நம்ம ஆசீர்வதிக்கப்படும். இப்போ நீங்கள் ஒரு கோடி ரூபாய்க்கு வீடு கட்டியிருக்கீங்க, ஆனால் நீங்கள் வந்து நிற்கும் போது தனியாக தான் வந்து நிற்கிறீங்க. 1 கோடி ரூபாய் வீடு அப்படியே தூக்கி தலையில் வச்சுட்டா கொண்டு வரீங்க. அப்படித்தான் நான் தனியாக தான் வந்திருக்கிறேன், ஆனால் பின்னாடி ஏகப்பட்ட சொத்து இருக்கியா, கையில் எல்லாத்தையும் கையில் ஏற்றிட்டு வர முடியும். எல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு. ஆமாம், பேங்க்ல ரூபா இருக்கும் பணக்காரர்களுக்கு,
வந்து பேங்க் இல்லாமல் ரூபா இருக்கும், வந்து கோல்டு பிஸ்கட் இருக்கும், வீடு இருக்கும், வாசல் இருக்கும், நிலம் இருக்கும், தோட்டம் இருக்கும், துறவு இருக்கும். ஆனா போகும்போது தனியா தான் போவோம். எல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு. அப்படித்தான் ஆவியில எல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறது. தேவை வரும்போது நாங்கள் ரிலீஸ் பண்ணுகிறோம் இயேசுவின் நாமத்தை, பயன்படுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். என் அன்புக்குரியவர்களே, தேவன் சந்தர்களை ஆசீர்வதிக்கவில்லை. மறுபடியும் சொல்றேன், நல்லவர்களை தேடி வரவில்லை, பிள்ளைகளை தேடி வந்தார். அப்ப கேரக்டர் தேவையில்லையா சார்? நோ சார். சீட்ல இருந்து தான் சார் கேரக்டர். கேரக்டர் வந்து சீடு இல்லை. ஒரு சிங்கத்துக்கு பக்கத்துல போய் நான் அப்படின்னா உடனேதான் இன்னொரு சிங்கம் வந்துருச்சு, வாங்க வாங்க அப்படின்னு என்ன கூப்பிட்டுக்கிறோமா? அப்படியே சைடில் தனியாக திரும்ப கழுத்தை ஒரு போட்டுறேன்ட்டு நான் அப்படி திரும்பி உருமுப்பா அப்படின்னு சொல்லலாம், கர்ஜிப்பான்னு. திரும்பி கர்ஜிக்கும் போது டபக்குன்னு அடுத்து வாய்ஸே வராது. ஆமாம், அடுத்து நோ சாய்ஸு வந்து மேட்ரை முடிச்சிடும். அப்போ கர்ஜித்ததெல்லாம் சிங்கம் அல்ல. அதான் சொல்ல வரேன். 4 பேர் நீதிமான் மாதிரி நான் அதை செய்ய மாட்டேன், இதை செய்ய மாட்டேன், நீ பிள்ளையாயிட முடியாது. ஆனால் பிள்ளையா நீ பிறந்தினா இதெல்லாம் செய்ய மாட்டேன்ற என்ன உனக்கு வந்துடும். எப்பவுமே மாட்டை கொண்டு போய் பின்னாடி கட்டாத, வண்டிக்கு பின்னாடி. மாடை கொண்டு வண்டிக்கு முன்னாடி கட்டு. வித்து அப்புறம் கேரக்டர், மாடு அப்புறம் வண்டி, வண்டிக்கு அப்புறம் மாடு கிடையாது, கேரக்டருக்கு அப்புறம் பிள்ளை கிடையாது. நீ நல்லவென்றனால ஆசீர்வதிக்கப்படல, நீ பிள்ளைன்றனால ஆசீர்வதிக்கப்படுற. நீ நல்லவென்றனால பிள்ளை ஆகல, நீ பிள்ளை ஆனால நல்லவனாகற. ஆமென். சிங்கமா பிறந்த பிறகு கர்ஜிக்கிறோம். ஆமா, கர்ஜிச்ச உடனே சிங்கமாகல. ஒருவேளை பிறந்த சிங்கக்குட்டிக்கு கர்ஜிக்க தெரியலன்னா நீ ஓடிடு, அவன் பத்தி விடாது. அது அதை புரிஞ்சுக்காங்க. ஏன்னா சீடு இது பயங்கரமான ஆழமான விஷயங்க. ஆமா, மத சாயங்கள் எல்லாம் இங்க அழிஞ்சிரும் இயேசு நாமத்துல. ஆமென். அப்ப சொல்றான், வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க, முடிச்சிரும். கர்த்தர் என் எஜமானை, கர்த்தர் என் எஜமானனை, ஒரு சிறந்தவன், குட் அட்மினிஸ்ட்ரேட்டர், குட் அட்மினிஸ்ட்ரேட்டர், ஒரு ஓவரால் சூப்பர்வைசர், எல்லாமே தெரிஞ்சவன், ஆர்கனைசர், எல்லாம் நல்லவன். அவன் சொல்றான் என் எஜமான். அவன் சொல்ற வார்த்தை என் எஜமான். பெரிய பணக்காரு வார்த்தை என்ன சொல்றான்? எஜமானன்றான். நன்றாக கவனிங்கள். சொத்து யார் பேருக்கு எழுதப்படுகிறது என்பதை உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். என் எஜமானனை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சீமானா இருக்கிறார். சீமான். ஆபிரகாம் யார்? கோடிட்ட இடங்களை நிரப்புக. சீமான். நீங்கள் யாருடைய பிள்ளைகள்? ஆபிரகாமின் பிள்ளைகள். உங்க அப்பா யாரு? சீமான். ஆமா, திரும்ப போய் எல்ஐசி ஏஜென்ட்னு இறங்கக்கூடாது. ஆமா, அது நான் வந்து வேலையை சொல்லலை, ஏஜென்ட் மாதிரி. என்ன பாலு, ஒரு தரம் இருக்கிறது. ஆமென். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு சிறந்த வழிகளை வைத்திருக்கிறார். ஆமாம், நான் அடிக்கடி சொல்லுவேன், ஸ்கூலில் டீச்சர் வந்து பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறாங்க? பாடம் எடுக்கிறாங்க. பாடம் எடுத்து முடிச்ச உடனே ஆளுக்கு 5 ரூபா போட்டு தாங்கடா, நீங்கள் மதிய சாப்பாட்டுக்கு உழ வைக்கிறதுக்கு அரிசி வாங்கணும் சொல்லுவதில்லை. ஏனென்றால் அவர்கள் வேலை போதிப்பது மட்டும், அவர்களை போஷிப்பது பிள்ளைகள் அல்ல, அரசாங்கம் போஷிக்கிறது. நான் உங்களை வந்து உங்களுக்கு நான் போதனை செய்யும் போது உங்களால் போஷிக்கப்பட வேண்டும் என்கிற எண்ணத்தில் நான் பேசக்கூடாது. ஆமா, ஒரு ரெகக்னைஸ்டு டீச்சர் பிரசங்கம் அவன் வந்து டீச் பண்ணிட்டு போயிடுவாங்க. மாசமான சம்பளத்தை வேற இடத்துல வாங்கிக்குவாங்க. கையை தட்டு வருது அவருக்கு. ஆமென். அங்கனக்குள்ளே கலெக்ஷனை போடு அப்படின்னா இது டியூஷன் நடத்திக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதாவது நான் ரெகக்னைஸ்டு ஆர்கனைசேஷன். என் அன்புக்குரியவர் என்ன சொல்ல வரேன்னா, தேவன் ஆசீர்வதிக்கிறார். அந்த மனநிலையில் ஜனங்கள்கிட்ட பேச வேண்டும். ஆமா, நான் பேசிட்டு இருக்கும்போது உங்க பையன் எட்டி போக கூடாது. அது மட்டமான விஷயம். டக்குன்னு பையன் மூடுறீங்களா, என்ன சொல்றீங்க? எட்டி போக கூடாது. ஏனென்றால் நான் அதற்காக அழைக்கப்படவில்லை. நான் ராஜாவின் ஊழியக்காரன். என்னை ஆசாரியனை மாத்திரம் தேவன் ராஜாவை மாற்றிருக்கிறார் என்கிற மனநிலையில் பேசும்போது ஜனங்கள் இடத்தில் எதிர்பார்ப்பு இல்லாமல் நேசிக்கிறீர்கள். ஏழைகளையும் பணக்காரர்களையும் ஒரே தட்டில் வைக்கிறீர்கள். அத்தனை பேரையும் நேசிக்கிறீர்கள். அத்தனை பேர் இடத்துல அன்பு செலுத்துகிறீர்கள். காரணம் நீங்கள் பிள்ளை. எல்லாம் சொல்ல, நாம் பிள்ளை, நாம் பிள்ளை. நான் குறைவுள்ளவனாக இருந்தால் நான் பிள்ளையா இருக்கிறேன், நான் பிள்ளையா இருக்கிறேன். என் ஆசீர்வாதங்கள் பிள்ளை என்பது எனக்கு வருகிறது. ஆச்சா ஆச்சா, நல்லவனா இருக்கனால வரல, பிள்ளையா இருக்கனால வருது. இவன் சொல்றான், என் எஜமான மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானா இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடுகளையும் மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் அடுக்கிறான். பாருங்க ஆசீர்வாதத்தை. இது ஒவ்வொன்றுக்கும் நீங்க 2 நாள் தியானிக்கணும். ஆமா, அப்பதான் உள்ள இறங்குது. சொல்ல இயேசு நாம் ஆடுகள் மாடுகள் வெள்ளி பொன், அடுத்து வந்து வேலைக்காரிகள். அம்மா 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 ஓடி வரணும். ஒரு 100 வேலைக்காரி இருக்கணும்.
ஆமாம், நம்ம இருக்கிற ஒரே வேலைக்காரி. அது என்ன வந்துருச்சா பாத்திரம் கழுவ வரமாட்டேன் தான். பாத்திரத்தை நம்ம கழுவிடக்கூடாது, அதை கழுவ வைக்கணும்னே கழுவாமல் இருக்காங்க நிறைய பேர். இல்லை மோசமான மனநிலையை குறிக்கிறது. ஆமாம், நீ வரலையா டக்குன்னு அதுக்குள்ள ஆல்டர்னேட் இன்னொரு ஆளை போட்டுணும். ஒரு குறிப்பிட்ட பணக்கார வீட்டுக்கு போயிருந்தப்ப எங்களுக்கு கிளாஸ் எடுத்தவர் சொன்னார், எங்கள்கிட்ட நான் போயிருந்தேன் அப்படின்னு அவர் எங்கள்கிட்ட சொல்கிறார். அப்போ உட்காந்து நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், நீ எண்ணிக்கிட்டே வரணுன்றார். சரி, உள்ளே நுழையும் போது ஒருத்தன் கதவை திறந்தான், எத்தனை ஒன்று அப்படின்னு. அவனை உள்ளே போனவொடனே உள்ளே வந்து உட்காருங்க சார் அப்படின்னு சொல்லணும். உட்காந்த உடனே ஒரு பொண்ணு வந்து டக்குன்னு ஒரு இதை தூக்கி போட்டா, சேரை தூக்கி போட்டா. 2. அடுத்தது முன்னாடி ஒரு பொண்ணு தண்ணி வச்சுட்டு போனோம், ஒரு லேடி வந்து 3. அடுத்து வந்து என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்டுப்பா 4. இப்படி சொல்லிக்கிட்டே வராரு. நான் போயிட்டு வெளியே வரக்குள்ளே 8 சர்வெண்ட்டு 9 சர்வெண்ட்டு என்னை மீட் பண்ணிட்டாங்க. நான் வந்தது ஒரு கேட்டு, இன்னொரு கேட்டில் வந்து ஒரு வாட்ச்மேன் இருக்கான். ஸோ வாட்ச்மேனே 2 வாட்ச்மேன், பகலில் நைட் 2 வாட்ச்மேன். ஸோ குறைஞ்சபட்சம் ஒரு 25 பேர் வீட்டுக்கு மட்டும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. 25 50 பேர், ஒரு 30 பேர், 25 30 பேர். எப்போ 1993 என்கிட்ட பேசிக்கினாங்க. என்ன சொல்ல வரேன்னா, ஆபிரகாமுக்கு ஹண்ட்ரட்ஸு, அவன் கைப்படிந்தவர்கள் 300 பேர் இருந்தாங்களாம். அப்படி நான் சொல்லுங்க எஜமான், 300 பருத்தி வீரர்கள் மாதிரி இருந்தாங்களாம். சொல்லுங்க எஜமான், இது எல்லாம் பிளஸ்ஸிங், இதெல்லாம் பிளஸ்ஸிங். இது எல்லாவற்றையும் என் எஜமானனுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அடுத்த வசனம், என் எஜமானுடைய மனைவியாகிய சாரால் முதிர் வயதான போது என் எஜமானுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ஒரு குமாரனை கொடுத்தார். எஜமானன், நான் வேலைக்காரன், இப்போ ஒரு குமாரனை கொடுத்தார். அவர் தமக்கு உண்டான யாவையும், அவர் தனக்கு உண்டான யாவற்றையும் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். எனக்கு கொடுக்கவில்லை, அவனுக்கு கொடுத்திருக்கிறார். கையை தட்டுங்க. ஆமென், ஆமென். நான் அவனை விட சிறந்தவன், அவனை விட படித்தவன், அவனை விட ஒரு காரியத்தை எப்படி டீல் பண்ண எனக்கு தெரியும். ஆனா என் எஜமானன் எனக்கு கொடுக்கவில்லை, குமாரனுக்கு கொடுத்தார். இதை விட வேறு என்ன வேண்டும்? தேவன் சிறந்தவர்களை ஆசீர்வதிக்கவில்லை, பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். பைபாஸ் பண்ணிடுறார் எல்லா லாவையும். ஆகவே சிறந்தவர்களாக இருக்க முயற்சி எடுக்காதிருங்கள். பிள்ளைகளாக இருப்பதிலே பூரிப்படையுங்கள், சந்தோஷம் அடையுங்கள். அது எல்லா லாவையும் பைபாஸ் பண்ணி உங்களை ஆசீர்வதிச்சிருவார். ஆமென், ஆமென். சிறந்தவர்களாக இருப்பதற்கு இமிட்டேட் பண்ணாதிருங்க. உங்களை வந்து ட்ரை பண்ணி மற்றவர்களை போல காட்ட முயற்சி எடுக்காதிருங்கள். நீங்கள் நீங்களாயிருங்கள். தேவன் அவர்களுக்கு கொடுத்த கிருபை அவர்கள் சிறப்பாய் செய்வார்கள். ஆமென். உங்களுக்கு எது இருக்கிறதோ அதை செய்யுங்கள். உடனே நீங்களும் அதே போல இமிட்டேட் பண்ணணும் என்ன செய்யாதீங்க, முயற்சி எடுக்காது. நீங்களா இருங்க. ஆமென். உங்களுக்கு ஆங்கிலம் வரவில்லை என்றால், அல்லது உங்களுக்கு வந்து ஸ்டேஜில் வந்து ஒரு 4 வசனத்தை சேர்ந்து பேச முடியவில்லை என்றால், அல்லது உங்களால் சுகமளிக்க முடியவில்லை என்றால், உங்களால் வொர்ஷிப் லீட் பண்ண முடியவில்லை என்றால், நீங்கள் அந்த நிலைமையில் இருக்கும் போதே தேவன் உங்களை ஆசீர்வதிக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்கள் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். கரங்களை தட்டி கர்த்தர் சொல்லுவோம். தகப்பனுக்குரிய நீதியில நிறைய விஷயங்கள் இருக்கிறது, அப்புறம் பார்ப்போம். இதனை கொண்டு வந்த நிறைய விஷயத்தை நான் முடிக்கல. என் அன்புக்குரியவர்களே, you have the rights to enjoy and use all the complete அந்த blessings எல்லாவற்றையும். அதான் சொல்லுது, அவரை ஏற்றுக்கொண்டு அத்தனை பேரும் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். யோவான் 1:12 சொல்லுகிறது. ரோமர் சொல்லுகிறது, நாம் பிள்ளைகளானால் 4:4 நினைக்கிறேன், 8:7 நாம் பிள்ளைகளானால் நாம் என்னவாக இருக்கிறோம்? சுதந்திரமாய் இருக்கிறோம். It is not based on hard work, it is based on the seed. Amen. Not by effort but by birth. ரோமர் 4:4 வாசிங்க, அதோட முடிச்சிரும். கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். பாத்தீங்களா? நீங்க கிரியை செய்து வாங்குவதெல்லாம் நீங்க கூலி தான் வாங்குறீங்க. செங்கலா தான் நீங்க பேத்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனா பிள்ளையா பிறக்கிறவன் சகலத்துக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான். அதனால வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கும்படி ஜெபிக்காதிருங்கள்ன்றேன். ஏனென்றால் அவைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆமேன். பைபிள் சொல்லுது, he gave him all whatever. எப்படி இருக்கு அது வந்து ஆங்கிலத்தில் 24
14 வாசம். இப்போ ஜெனிசிஸ் 24. ஆல் தட் ஹி ஹேஸ் அப்படின்னு இருக்கு. இதில் எப்படி இருக்கு? 24 36. He has given him everything he wants. He has given him everything he wants. அவர் ஓன் பண்ண எல்லாத்தையும், ஓன்றதுக்கு பல விஷயம் இருக்கு. ஏர்ன் பண்ணது, அதை பொசஸ் பண்ணது, அதை இன்ஹெரிட் பண்ணது, அதை சக்சஸ் பண்ணது, பல மீனிங் இருக்கு. ஓன் பண்ணிட்டான்டா அப்படின்னு என்ன ஒரு மீனிங் வருதுன்னா, அவர் கஷ்டப்பட்டு அவர் ஓன் பண்ண எல்லாத்தையும் அவனுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு. சிலுவையில் அவர் ஓன் பண்ணதை நமக்கு கொடுத்தார். அதான் இலவசமாய் அந்த வார்த்தை. வித்தின் சிந்தையில் இருங்கள். அதே தான் எபிரேயர் 1ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. 1-2. இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். நல்லா பாருங்க, பழைய ஏற்பாட்டில் குமாரன் மூலமாய் திருவுளம் பற்றவில்லை. பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள் மூலமாய் திருவுளம் பற்றினார். ஏனென்றால் அங்கே சீடுன்ற மேட்டரே கிடையாது, அங்கே எல்லாமே வந்து எஃபர்ட். அதனால் தீர்க்கதரிசி மூலம் குறித்து திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி காலத்தில் நமக்கு நமக்கு எப்படி திருவுளம் பற்றினார்? தம்முடைய குமாரன் மூலம் நமக்கு அனுப்புனது சீடை அனுப்புனாரு. கையை தட்டுங்க ஒரு தடவை. ஆமென், ஆமென், ஆமென். சீடுன்னு வந்துட்டாலே நோ நீடு ஆஃப் எனிதிங். சார் அது சார் இது சார் நோ நீடு. என்னன்னா சீடு. வாசிங்க. கடைசி காலத்தில் குமாரன் மூலம் திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும், குமாரன் என்ன அர்த்தம்? இவரை சர்வத்திற்கும், சுதந்திரவாளி, வானத்தை பூமியையும் தாண்டி சகல the universe, சகலத்திற்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு through the son உலகங்களையும் உண்டாக்கினார். என் அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த பூமியை தேவன் மாற்றிக் கொண்டிருக்கிறார். இந்த பூமியை மறுபடியும் சிருஷ்டித்துக் கொண்டிருக்கிறார். யார் மூலமாக சிருஷ்டித்துக் கொண்டிருக்கிறார்? தம்முடைய குமாரர்கள் மூலமாக, தம்முடைய குமாரத்திகள் மூலமாக இந்த உலகத்தை மறுபடியும் ஆசீர்வாதமுள்ள உலகமாக, புதிய எருசலேமாக தேவன் மாற்றிக் கொண்டிருக்கிறார். இவரை கொண்டு, சிறந்தவர்களை கொண்டல்ல, பிள்ளைகளை கொண்டு. ஆமென். சகலத்தையும் உண்டாக்கினார். அடுத்த வாசிமா. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும். நீங்க யாருன்னா அவருடைய மகிமையின் பிரகாசம். அடுத்து அவருடைய தன்மையின் சொரூபமாய், அவருடைய தன்மையின் சொரூபம். You are the visible person, visible person of his invisible personality, characters. அதனுடைய வந்து அதனுடைய என்ன சொல்ல வந்து அதன் உருவம், the exact என்ன போட்டிருக்கு? representation of God's invisible qualities. அச்சா, I am the representative of Crompton Greaves Company அப்படின்னு போய் நிற்கிறீங்க பாருங்க. ஆமாம், அப்படி அப்பா ஷூவை முதல் மாற்றிட்டு வாப்பான்ற லெவலில் போய் நிற்கக்கூடாது. ஆமாம், என்ன நான் ரெப்ரசன்ட் பண்ணும்போது எக்ஸாக்டாக அந்த கம்பெனி அவருடைய ஃபிகர் அப்படியே உலகத்துக்கு காட்டினாராம். ஒருத்தனு கூட வியாதியை கொடுக்கல. அதான் சொல்ல வந்தார். நான் பிதாவோட ரெப்ரசன்டேஷனை நான் யாருக்காச்சும் வியாதி கொடுத்தேனா? இல்லை சார், உன்னை கற்றுக் கொடுக்கணும்னா வியாதி கொடுப்பேன். கற்றுக் கொடுக்கணும்னா உனக்கு வியாதியை கொடுத்து நான் கற்றுக் கொடுக்க வேண்டியதில்லை. ஒரு மரத்துக்கு வியாதியை கொடுத்து கற்றுக் கொடுப்பேன், ஒரு பண்ணிக்கு வியாதியை கொடுத்து கற்றுக் கொடுப்பேன். ஆனால் உனக்கு நான் வியாதி கொடுத்து கற்றுக் கொடுக்க மாட்டேன். பைபிள் எதிர்மறையான 2-3 காரியங்களை இயேசு செய்தார். ஒன்று, பன்றிகளுக்குள்ளே அந்த அசுத்தாவியிலே அனுமதித்தார். ஒரு மரத்தை அவர் சபித்தார். உனக்கு ஒன்றை கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு தவளை வேணாலும் அறுத்து உனக்கு கற்றுக் கொடுப்பேன் ஒழிய ஒன்னு உட்கார வச்சு அறுத்து பாத்துக்காப்பா கிட்னி இதான் லிவர், என்ன சார் இப்படி பண்ணிவிட்டீங்க? இல்லப்பா கற்றுக் கொடுக்குறேன்பா. கற்றுக் கொடு, தவளை அறுத்து கற்றுக் கொடு, வேற ஏதாச்சும் அறுத்து கற்றுக் கொடு. மரத்தை சபிச்சு கற்றுக் கொடுக்குற பத்தியாப்பா, பட்டு போச்சு பத்தியா? இதை இப்படி பண்ணாம பேதுரை பார்த்து நீ நாயா போ அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் பேதுரு கேங்கன்னு குறைச்சி பத்தியாப்பா. எவ்வளோ பவர்ஃபுல்லான நாக்கு, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். மீது எத்தனை பேருங்க? 11 பேர். அப்படியே மெதுவாக வாங்க அப்படின்னா ஐயா அவசரமா வேலை இருக்கு அப்படியே போயிருக்கோம். ஆனா தேவன் பாருங்க, எதையும் உங்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொடுத்து கற்றுக் கொடுக்கவில்லை. என்னைக்கு பிதாவை கண்டான். அவர் வாழ்ந்த நாட்கள் பிதாவோட ரெப்ரசன்டேஷனா இருந்தார். வாசிங்க அடுத்து. சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி. பயங்கரமான வார்த்தை, பயங்கரமான வார்த்தை.
நம்முடைய பாவங்களுக்கான கிரயத்தையும் அந்த ஆட்டையும் அவரே ரெடி பண்ணாராம். ஏன் சார் நீங்க ரெடி பண்றீங்க? குடும்பத்தின் பாவ கிரயத்திற்கு அந்த குடும்பத்தில் அப்பா தான் ரெடி பண்றாரு. நான் உனக்கு அப்பாவா இருக்கிறனால, இந்த உலகத்தின் பிள்ளைகளுக்கு அப்பாவா இருக்கிறனால, உங்களுக்கான பாவ நிவர்த்திக்கான அந்த ஆட்டுக்குட்டியை நானே தயார் பண்ணேன். எப்பேற்பட்ட தேவன்! 5ஆம் வசனத்தை வாசியுங்கள், முடிப்போமா? 5. எப்படி எனில் நீர் என்னுடைய குமாரன். அங்க வருது பாருங்க, சீட். நீர் என்னுடைய குமாரன். இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று நான் அவருக்கு பிதாவாய் இருப்பேன். அவர் எனக்கு குமாரனாய் இருப்பார் என்று அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாவது சொன்னதுண்டா? இல்ல சொல்லுங்க, யாருக்காவது சொல்லுங்க, எப்போதாவது சொன்னதுண்டா? கையத்தட்டு எப்படி எழுதுறாங்க, கிளப்பிருக்காம பாருங்க. சார், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு தூதர்கள் துதிக்கிறாங்க. 6 சிறகுகள் அவங்களுக்கு இருக்கான். 2 சிறகுகளை கால்களை மூடுகிறார்கள், 2 சிறகுகளில் வந்து முகத்தை மூடுகிறார்கள், 2 சிறகுகளை பறக்கிறார்கள். பரிசுத்தர் 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 பரிசுத்தர்னு எத்தனை வருஷம்? மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் தேவன் அமர்ந்திருக்கிறார். இத்தனை வருஷமா நீங்க நின்று தூச்சிக்கிட்டே இருக்கீங்கப்பா, கால்கள் வலிக்கும். வந்து வலது பார்சத்தில் அமருங்கள் என்று யாருக்காவது எப்போதாவது அவர் சொன்னதுண்டா? ஆனால் நம்மை பார்த்து உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரும்படி செய்தார். காரணம், நான் அவருடைய வித்தாய் இருக்கிறேன். அங்கே நில்லு. அதை விட்டுட்டு 12 நாள் உபவாசம், 13 நாள் சுத்திகரிப்புன்னு உள்ள வந்துட்டு இருக்கிறவனை கொண்டுகிட்டு இருக்காத. இயேசுவின் ரத்தம் உன்னை என்ன செய்யட்டும்? கழுவட்டும். உன்னை அந்த சுயரூபம்ன்றது வித்து, அது வெளியே வரட்டும் இயேசு நாமத்தில். ஆமென், ஆமென். ஓ ஹல்லேலூயா. எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் அந்நிய பாஷை பேசணும் போல இருந்துச்சு. பேசிக்க என்ன கர்த்தர். ஆமாம், தண்ணி குடிக்கணும் போல இருக்கு, தண்ணி குடிச்சுக்க. அந்நிய பாஷை பேசக்கூடாதுன்னு சொல்லலை. ஆமாம், 8 லிட்டர் தண்ணி குடிக்கணும்னு குடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா கிட்னி காலி ஆகிடும். உனக்கு தவிக்க தான் தண்ணி குடிக்கணும், ரொம்ப முக்கியமானது. தப்பாக நிறைய பேர் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. என் அன்புக்குரியவர்களே, எல்லாமே அந்த சீடு செஞ்சு நீங்கள் பண்ணலாம், ஜெபம் பண்ணலாம். 3 மணி நேரம் 5 மணி நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணலாம், தப்பே இல்லை. ஆனால் அந்த வித்து செய்கிற வேலையாக அது இருக்க வேண்டும். பசி, ஆமாம், அன்பு, கருணை, செக்ஸு எல்லாமே வந்து இட்ஸ் வந்து சீடு. கெமிக்கல் ரியாக்ஷன், ஜஸ்ட் லைக் ஹோலினஸ், எல்லாமே அது தானாக நடக்க நமக்குள்ள. கர்த்தர் நல்லவர். போன வட்டம் கேரக்டர் பார்த்தோம், சீட் அண்ட் கேரக்டர்ஸ். இதோட சீட் அண்ட் பிளெஸ்ஸிங்ஸ். இட் பைபாஸ் த லா. ஆமாம், அதான் சொன்னேன்ல, ஒரு அமெரிக்கன் சிட்டிசனாக நீங்கள் மாறுறதுக்கு ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்குது. இதெல்லாம் கடந்து தான் நீங்கள் சிட்டிசன் ஆக முடியும். ஆனால் நீங்கள் ஒரு அமெரிக்கனுக்கு பிள்ளையாய் பிறக்கும்தால் இந்த எல்லா ப்ராசஸையும் பைபாஸ் பண்ணிட்டீங்க. அப்படியே இறக்குற 300-400 பிரமாணங்கள் இருக்குது. ஆமாம், நீ கொய்யாப்பழத்தை வெட்டும்போது கொய்யாப்பழத்தில் புழு இருந்து அதை நீ சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் தீட்டுப்பட்டீர்கள். இந்த மாதிரிலாம் இருக்குது. பழத்தில் புழு இருந்து அதை சாப்பிட்டீங்கனாலே தீட்டுப்பட்டீங்க. ஒரு நாள் உங்களுக்கு ப்ரெசன்ஸே இருக்காது. அதாவது பாளையத்துக்கு புறம்பான ப்ரெசன்ஸ் கிடையாது. இப்பேற்பட்ட இடத்துல தேவனங்களை நம்ம விடுவிச்சு பைபாஸ் பண்ணி பிள்ளையா பிறந்தால் நீதிமான் ஆகிட்டோம். நான் மிகுந்த திரவியத்தினாலே சம்பாதித்தேன். நீங்கள் சொல்லணும், நான் அந்த ஸ்லாக்கியத்துக்குரியவனாய் பிறந்தேன். எல்லாம் சொல்லுங்க, பிறந்தேன். எல்லாம் சொல்லுங்க, பிறந்தேன். திரும்ப சொல்லுங்க, பிறந்தேன். கண்கள் முடிஞ்ச நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தினாலே உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. வித்து பைபாஸ் பண்ணுது ஆண்டவரே, எல்லா லாவையும் பைபாஸ் பண்ணுது, எல்லா குவாலிட்டியை பைபாஸ் பண்ணுது, சிறந்தவர்கள் நல்லவர்கள் எல்லாத்தையும் பைபாஸ் பண்ணுது. தேவன் தன் பிள்ளைகளுக்காய் வந்தார். தேவன் தன்னுடைய பிள்ளைகளை பார்க்க வந்தார். தேவனுடைய தன் பிள்ளைகளுக்காய் ஜீவனை கொடுத்தார். தேவன் தம்முடையவர்களுக்காய் வந்தார். பைபிள் சொல்லுது, தன்னுடையவர்களுக்காய் வந்தார். சிதறி இருக்கிற தன்னுடைய பிள்ளைகளை சேர்க்கும்படிக்கு அவர் வந்தார். அழகா பைபிள் சொல்லுது, அப்போஸ்தலர் சொல்லுது, சிதறி கிடக்கிற பிள்ளைகளை சேர்க்கும்படி வந்தார். நீ நானும் பிள்ளை. அதனால தான் அவர் அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் நாம் சுதந்திரவாளியாக இருக்கிறோம். மேன்மையானதை சிந்தியுங்கள். மட்டமான திட்டங்களை போடாதிருங்கள். மட்டமான உளவுத்துறை வேலைகளை, மட்டமான கான்வர்சேஷன் இதெல்லாம் பண்ணாதிருங்கள். மட்டமான காரியங்கள் அற்பமான பிரயோஜனம் உடையதாக இருந்தாலும் தூக்கி எறிங்க. ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன், ராஜாவுடைய பிள்ளை. ஆமென். ராஜாவுக்குரிய அந்த சிந்தை அந்த வித்திலிருந்து கடந்து வரட்டும். ஆமென்.
ஆமென், 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 ஆமென். இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். முடிஞ்சிச்சு. பிள்ளைன்னு வந்த பிறகு அங்கே நியாயப்பிரமாணம் எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு. இனி வித்தின் வழியாத்தான் சார். இப்போ கேரக்டர் அது வித்து வழியாத்தான் சார். பரிசுத்தம் வித்து வழியாத்தான் சார். ஆசீர்வாதம் வித்து வழியாத்தான் சார். கனிகள் வித்தின் வழியாதான். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.